सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां मन्दस्मितमुकाम्बोजं महनीयगुणार्णवं मधुराभाषिणं शान्तं सर्वभूतदयापरं भक्तवात्सल्यजलधिं परमानन्दविग्रहम् ज्ञानानन्दं प्रपन्नोऽस्मि निर्मलज्ञानसिद्धये सद्गुरुनाथ महाराज की जय। அற்புதமான தினம் இன்னைக்கு குரு பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடிய வியாச பௌர்ணமி. பௌர்ணமிங்கிறது என்ன அப்படின்னா, சந்திரனுடைய எல்லா கலைகளும் சேர்ந்து பூர்ணமாக இருக்கிற தினம்னு அர்த்தம். பூர்ணத்துவத்தை குறிக்கக்கூடியது. குருங்கிறவர் யாரு அப்படின்னா பூர்ணமானவர். தபோவனத்தில் ஒரு பாட்டு, தபோவனத்தை பற்றின பாட்டு. அழைத்து அருள் மழையை பொழியும் கருணை முகில் தழைத்து துலங்கிடும் தபோவனமே அப்படிங்கிற பாட்டு. அதில் ஒரு இடத்துல மறைமொழி அதனை சத்குரு மொழி வழியாக திறமுடன் அழித்திடும் தபோவனமே. வேதம் என்ன சொல்லியிருக்கோ நமக்கு தெரியாது. வேதம்னு ஒன்று இருக்குன்னு தெரியும், வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு தெரியாது. ஏன்? படிக்கலை, அத்தியனம் பண்ணலை. ஒரு கிறிஸ்துவனுக்கு பைபிள் தெரியும், ஒரு முஸ்லீமுக்கு குர்ஆன் தெரியும், ஒரு ஹிந்துவுக்கு வேதம் தெரியுமான்னு தெரியாது. அந்த காலத்தில் அத்தியனம் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இந்த காலத்தில் புஸ்தகங்கள்லாமே வந்துடுத்து. இப்போ அட்லீஸ்ட் இஃப் யூ வாண்ட் டு நோ தி எசன்ஸ் ஆஃப் இட் யூ கேன் ரீட் அண்ட் நோ. வேதம் சொல்லாட்டா கூட சாரத்தை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு என்ன தடையினா இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறது தான் விஷயம் இல்லையா? அப்போது ஆனால் அது விட்டுவிடப்படாதே, நமக்கு அதோட சாரம் தெரியணுமே. அதனால் வேத சாரம் என்ன அப்படின்னா பகவத் பக்தி, அதுக்கு மார்க்கம் பகவன் நாமா, பகவத் அனுபவம் தான் மனுஷ வாழ்க்கையோட லட்சியம். ஒரு ஜீவனும் இந்த பகவத் அனுபவத்தை அடைஞ்சு தன்னுடைய ஜீவபோதத்தை இழந்து சிவபோதத்தை அடையணுங்கிறது தான் மார்க்கம். அதை மறைமொழி அதனை சத்குரு மொழி வழியாக திறமுடன் அளிக்கும் தபோவனம். தபோவனத்தில் அது சகஜமாக கிடைக்கிறது. சுவாமி ஸ்தூலமாக இருக்கும்போது உட்காந்து வச்சு உபன்யாசம்லாம் பண்ணிட்டு இருந்தது இல்லை. அப்படி போகிறத வரத்த ஏதாவது சொல்கிறது. அதை விட அதிகம் என்ன, நிறைய பக்தாள் எழுதியிருக்கா. அவரோட மௌனத்தினாலேயே அவருக்கு நமக்கு நிறைய சத்விஷயங்களை உள்ள உணரும்படி பண்ணிடுவார். உட்காந்து வச்சு பேசுறதுல என்ன இருக்கு? பாரதியார் சொல்றார், பேசுவதால் பயனில்லை, அனுபவத்தால் பேரின்பம் எய்துதலே ஞானம் என்றான்னு குள்ளச்சாமி பாட்டில் நம்ம சாமியை பற்றி சொல்கிறார். அனுபவத்தால் பேரின்பம் எய்துவது. அனுபவங்கிறது எப்போ வரும்? லௌகீகத்திலேருந்து விலகி 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 தெய்வீகத்தில் நாட்டம் கொண்டு வெளியில் இருக்கிறது அவ்வளவும் வெறும் ஆடம்பரம், காலனாக பிரயோஜனம் இல்லை. எல்லாம் வெளிமயக்கே கட்சி ஏகம்பனேங்கிறார் பட்டினத்தார். அந்த வெளிமயக்குங்கிறத விட்டு மனசு அந்தர்முகப்பட்டு சத்சங்கத்தில் ஆனந்தத்தை அனுபவிக்கிறத தான் உள்ளே பிரவேசிக்கும். உள்ள கோவில் வாசல்லே நின்று கோபுரத்தில் இருக்கிற பொம்மையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு ஒருத்தன் போயிட்டானா அது தரிசனம் எப்படி ஆகும்? உள்ளே போகணுமோ இல்லையா? உள்ளே போய் பார்க்கணுமோ இல்லையா? பார்த்து அனுபவித்து அந்த தரிசனத்தை அடையணும் இல்லையா? இந்த அனுபவம் நமக்கு வரணுங்கிறதுக்காக தான் சுவாமி அவதாரம் பண்ணியிருக்கார். அதனால் மறைமொழி வழியை சத்குரு மொழி வழியாக திறமுடன் அளிக்கும் தபோவனமே. அடுத்தது தான் ரொம்ப அழகான வரி. குறையை குறைத்து நம்முள் இறையை நிறைத்து இருள் திரைதனை விளக்கும் ஞானானந்தமே. இவ்வளோ அழகான வரி. குறையை குறைத்து
நம்முள் இறையை நிறைத்து இருள் திரைதனை விளக்கும் ஞானானந்தமே. நமக்கும் பகவானுக்கு என்ன வித்தியாசம்னா, சுவாமி சித்பவானந்தர் சொல்வாராம், இம்பர்ஃபெக்ட் காட் இஸ் மேன், பர்ஃபெக்ட் மேன் இஸ் காட். இம்பர்ஃபெக்ட் காட் இஸ் மேன். பகவானுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, தெய்வீகத்தில் அஜ்ஞானம் சேர்ந்துடுத்துன்னா மனுஷன். அப்படி சேர முடியுமோன்னு சேர்ந்துருக்குங்கிறதுக்கு நம்ம தான் பிரமாணம். பிறந்தபோது என்ன நமக்கு தெரிஞ்சுது? ஒன்றும் தெரியல. அப்படியே இருந்துட முடிஞ்சுதா? முடியலையே. பாக்கி கல்மிஷங்கள்லாம் நம்ம சம்பாதிச்சது தானே, சொந்த ஆர்ஜிதம். யாராவது நமக்கு கொடுத்தாளான்னு இல்லை. உலகத்தில் இருக்கிற வேண்டாத விஷயங்கள்லாம் உள்ளே ஏற்றி 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 நம்மளே கலர் பண்ணிவிட்டோம் நம்மளை. இப்போ இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு தான் வழி தெரியல இல்லையா? இப்போ சுவாமி என்ன பண்ணுறார், நமக்கு குறை இருக்கு, ஐயோ நான் அப்படி இருக்கேனே அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த குறையை குறைத்து, ரொம்ப அழகான வார்த்தை, குறையை இல்லாமல் பண்ணி அதில் அந்த கேப்பில் என்ன பண்ணுறார், நம்முள் இறையை நிறைத்து, தெய்வீகத்தை நிறைத்து இருள் திரை தனை விளக்கும் ஞானானந்தமே. அந்த குறைங்கிறது தான் பிரதமையிலேருந்து வரக்கூடிய பிறை. அந்த குறை குறைஞ்சு நிறையிறதுங்கிறது தான் பௌர்ணமி இல்லையா? குறை குறைந்து இறையால் நிறை நிறைப்பது பௌர்ணமி. அப்படி குருநாதர் நம்மளை பூர்ண வஸ்துவாக ஆக்கக்கூடிய அந்த தினம் அப்படிங்கிறத நினைக்கிறதுக்கு தான் அந்த குரு பௌர்ணமின்னு வச்சு மகாபரிவா சொல்கிறார். குருவையும் அப்பான்னு சொல்கிறது உண்டு, சரீரத்தை கொடுத்த ஒரு அப்பான்னு உண்டு. அவர் பிறவி கொடுத்தாருங்கிறதுக்காக அவருக்கு மரியாதை கொடுக்குறோம். குருவுக்கு என்ன மரியாதை கொடுக்குறோம்? இனி பிறவி இல்லாத பண்ணுறாருங்கிறதுக்காக இல்லையா? இனிமேல் நமக்கு ஜென்மா இல்லைன்னு பண்ணிவிடுறார் குருநாதர். அது அவரோட கருணை. அது எப்பேற்பட்ட ஒரு விஷயம். அதுக்கு என்ன கைமாறு பண்ண முடியும்? ஹரிதாஸ் சுவாமி ஒரு பாட்டு பாடினார், கைமாறு என்ன செய்வேன் உன் கருணைக்கு, கைமாறு என்ன செய்வேன். செஞ்சிட முடியுமா? சாதுக்களுக்கே நீங்கள் கைமாறு பண்ண முடியாதுங்கிற சேனாநாயகி மகாராஜ். உதார துமி சந்த மாய பாப கிருபாவந்த. சாதுக்கள் எவ்வளவு கருணை. பெத்த தாயாரும் தகப்பனாரும் குழந்தைகளுக்கு சொத்து எழுதி வைக்கிற மாதிரி அவளோட ஞான பக்தி வைராக்கிய பக்தி அனுபவங்களை நமக்கு எழுதி வச்சுட்டு போயிருக்கானே. நம்மளை கைதூக்கி விடுறதுக்காக ஓடோடி வராள. இந்த கருணையை யார் பண்ணுவா? அப்பா அம்மா கூட போராடி பார்த்துட்டு இந்த பிள்ளை உருப்படாதுன்னா தண்ணி தெளிச்சு விட்டுடுவா, எக்காடு கட்டு போன்னுடுவா. அப்படி விடாமல் நீ எவ்வளவு மோசமாக போனாலும் உன்னை நான் விடமாட்டேன்னு சொல்கிற கருணை எங்கே பார்க்க முடியும்? ரமண பகவான் சொல்கிறார், புலிவாய்ப்பட்ட இறையும் குரு கண்ணில் பட்ட சீடனும் தப்பவே முடியாது. அந்த கட்டாட்சத்தில் பட்டுட்டோமா காப்பாற்றியே தீருவார் நம்மளை. நம்ம நினச்சா கூட அவர்கிட்ட எஸ்கேப் ஆகி போயிட முடியாது. அதுதான் அவரோட கருணை. அப்போ சேனாநாயகி மகாராஜ் சொல்கிறார், இவ்வளவு அனுகிரகம் பண்ணின சாதுக்களுக்கு பதிலுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஏதாவது பிரதி உபகாரம் பண்ணணுமே. அதுக்கு தேடினேன். சேனாமனே உத்தராயி ஹோத்தா காஹி திசேன. எந்த திக்கு திசையெல்லாம் தேடினா கூட சாதுக்களுக்கு பிரதி பண்ணுறதுக்கு எனக்கு ஒன்றும் கிடைக்கலையே, நான் கடனாளியாக இருக்கிறேனேங்கிறார். இப்போ சந்த குலீச்சா ராஜாங்கிறார் ஞானேஸ்வர் மகாராஜ். குருவை பற்றி சொல்லும்போது சாதுக்களுடைய குலத்தின் தலைவன் யார்? ஞானியாஞ்சா ராஜா குரு மகாராவ. அவாவாளோட குரு அஸ்மத் குரு. நம்ம குருநாதருங்கிறவர் ஞானிகளுக்கு ராஜான்னுட்டா அவருக்கு நாம் பட்ட கடன் எப்படி தீர்க்க முடியும்? அம்மாவை மாதிரி வயிறு வாடாமல் ஆகாரம் கொடுக்குறார். அப்பா மாதிரி அக்கறையாக உபதேசம் பண்ணுறார். குருவாக இருந்து உள்ளுக்குள்ளே அந்தர்யாமியாக இருந்து ஞானத்தை கொடுக்குறார். நமக்குள்ளே இருக்கிற தெய்வீகத்தை உணர்த்தி தானே தெய்வமாக காட்சி கொடுக்குறார். சரீரத்துக்கு முடியலன்னா மருந்து கொடுக்குறார். பவராகத்துக்கு வைத்தியம் பண்ணுறார். இதுக்கு என்ன கைமாறு பண்ண முடியும்? குருநாதனுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. என்ன ஒன்றே ஒன்று பண்ணலாம்,
நமோ நம சத்குருப்ய சத்குருப்யோ நமோ நமஹ, நமோ நம சத்குருப்ய சத்குருப்யோ நமோ நமஹ. நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். இந்த நமஸ்காரத்துக்கும் பலன் உண்டா? குருநாதருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணால் கோட்டி ஜென்மாவில் பண்ண பிரம்மஹத்தி பாபம் போய்டுறதுங்கிறார். கோட்டி பிரம்மஹத்யாஹரதி கரிதா தண்டவத, கோட்டி கோட்டி பிரம்மஹத்யாஹரதி கரிதா தண்டவத, லோட்டாங்கண காலிதா மோக்ஷலோளே பாಯಾಂತ, धन्य धन्य हो प्रदक्षिणा सद्गुरु रायाची, माजशी गुरु रायाची. ஒரு நமஸ்காரம் பண்ணினா உன் பாபத்தை நான் தொடக்கிறேங்கிற, ஒரு பிரதட்சிணம் பண்ணினா, பூ பிரதட்சிணம் பண்ணினா அத்தனை புண்ணியக்ஷேத்திரத்துக்கும் போன பலனை உனக்கு கொடுக்குறேங்கிறார். இந்த கருணையை வேறு எங்கே பார்க்க முடியும்? பகவானுடைய காருண்யத்தோட வெளிப்பாடு தான் சத்குருவோட அவதாரங்கிறதே. இப்போ அந்த குருவோட மேன்மை, குரு பக்தியோட மேன்மையை தன் குருநாதனை ஸ்மரிச்சுண்டு 1958 சித்ரா பௌர்ணமி உற்சவத்தில் சுவாமி பேசின அந்த ஆசி மொழிகள்னு அந்த அமிர்த வச்சனம், அதைத்தான் இப்போ நம்ம பார்த்துட்டு வரோம். போன மாதம் அதில் ஒரு பகுதி பார்த்தோம், அதோட தொடர்ச்சியை நம்ம இப்போ பார்க்குறோம். சுவாமி சொல்கிறார், கபீர்தாஸ், நாமதேவர் முதலான வடநாட்டு பக்த ரத்னங்களும் ஆச்சாரிய அனுகிரகத்தினாலேயே வாழ்க்கையின் லட்சியம் கைகூட பெற்றனர். இதை நம்ம போன மாத சத்சங்கத்தில் பார்த்தோம். கபீர்தாசருக்கு எப்படி குரு கிருபை கிடச்சது, நாமதேவருக்கு எப்படி கிடச்சது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆச்சாரிய அனுகிரகத்தால் ஆகாத காரியமும் கூட ஒன்று உண்டோ உலகினில் அப்படிங்கிற. வெறும் மோட்சம் மட்டும் கொடுக்குறவர் இல்லை, மோட்சமே கொடுப்பார்னுட்டா இங்கே உள்ளது கொடுக்க மாட்டாரா? இல்லையா? நமக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பார், நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்க மாட்டார். நல்லா கவனிச்சுக்கணும். நமக்கு எது தேவைன்னு அவருக்கு தெரியும். நம்ம எதாவது தப்பு தப்பாக கேட்டுவிட்டு ஹிரண்யகசிபு வரம் வாங்கின மாதிரி கேட்டுவிட்டோம், நம்ம வரமே நம்மளை சாகடிச்சு விடுத்துனா நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்க மாட்டார். இந்த தவிட்டு பிஸ்கட் அந்த காலத்தில் விற்கும். இப்போ பிராண்டடில் எது தவிடுன்னு நமக்கு தெரியாது. இந்த தவிட்டு பிஸ்கெட்டுன்னே விற்கும். சாப்பிட்டா நிச்சயம் வயிற்று வலி வரும், ஆனால் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். கலர் கலராக குருவி யானை எல்லாம் இருக்கும். எனக்கு இது வேணும்னு நான் அடம் பிடிச்சேன்னா அது என்ன, அந்த காலத்தில் 1 பைசா 2 பைசா தான் விலை. எங்கள் அப்பா அம்மா வாங்கி தர மாட்டா. இன்னும் என் மேலே கோபமா அவளுக்கு, இந்த 2 பைசா எனக்காக செலவழிக்க மாட்டாளா? எனக்கு நல்ல பிஸ்கெட்டே வாங்கி தருவா. அன்றைக்கி அதை வாங்கி தரல, ஏன்னா எனக்கு ஒத்துக்காதுன்னு அவளுக்கு தெரியும். எனக்கு புரியல, நான் எழுதியிருக்கேன். அப்பா மேலே கோபம், அம்மா மேலே கோபம், அப்படி தான் சாமி மேலாம் நம்ம கோபம் வருது. நான் அது வேண்டிட்டேனே நடக்கலையே அப்படின்னா சுவிட்சு போட்டு லைட் எரிகிற விஷயம் இல்லை இது. பிரார்த்தனை பண்ணணும். எதுக்காக? பகவானே உங்கள்கிட்ட பக்தியை கொடுன்னு வேண்டிக்கணும். அனன்யமான குரு பக்தியை, குரு சேவையை கொடுன்னு வேண்டிக்கணும். அப்படி பிரார்த்தனை பண்ண பண்ண நமக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பார். கிருஷ்ணன் தானே சொல்கிறார், நீ என்ன நினச்சிக்கோ, உன் யோகக்ஷேமத்தை வகிக்கிறேங்கிற. அனன்யா சிந்தையன் தோமாம் யஜனா பரியுபாசத்தே தேஷாம் நித்யாபியுக்தானாம். நீ கேட்டதை கொடுக்குறேன்னு சொல்லலை, யோகக்ஷேமம் வகாமியம், உனக்கு வர வேண்டியது வரும்படியாக பண்ணி, வந்தது உனக்கு நிலைக்கும்படியாக பண்ணி, உன் வாழ்க்கைக்கு நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன். சத்தியம். ஒரே ஒரு நிபந்தனை, நீ என்னை மட்டும் நினைக்கணும். அங்கே தானே நம்மளால் முடியல. நினப்பு இருக்கு, என்னென்னமோ இருக்கு. 10 பைசா பிரயோஜனம் இல்லாத வேண்டாத வம்பு வழக்கு விவகாரம். தெய்வம் காப்பாற்றுங்கிற நம்பிக்கை ஒரு ஆஸ்திகனுக்கு கூட இல்லைன்னுட்டா என்ன பிரயோஜனம்? நாஸ்திகன் அப்படியே எடுத்துகிட்டு போட்டோம். ஆஸ்திகன்னு சொல்லிக்கிறவன், பக்தன்னு சொல்லிக்கிறவன் கடவுள் காப்பாற்றுங்கிற நம்பிக்கை வேண்டாமா? அந்த நம்பிக்கை இருந்துருத்துனா புலம்புறது அழறதுல அர்த்தம் இல்லையே. ஏன் தெய்வ நம்பிக்கை வரலன்னா, ஒருத்தரை பார்க்கவே இல்லைன்னா அவர்கிட்ட எப்படி நம்பிக்கை வரும்? கடவுளை பார்த்ததில்லை, அதனால நமக்கு நம்பிக்கை வரல. ஏதோ நம்ம முன்னோர்கள்லாம் சொல்கிறா, அதனால நம்ம நம்புகிறோம். அப்போ ஒரு அனுமானத்தில் வரக்கூடிய பக்தி. நான் சொல்லுவேன் கதையில், அனுமான பக்தி கூடாது, ஹனுமான் பக்தி வேணும், திருட பக்தி வேணும். அப்போ கடவுளை பார்க்கலையேன்னா, நீ பார்க்கலேங்கிறதுக்காக தபஸ் பண்ணாதான் பார்க்கக்கூடிய தெய்வம் உன்னுடைய சாதாரண கண்ணுக்கு தெரியறதுக்கு தான் மனுஷ ரூபத்தில் இப்படி வருது இல்லையா?
மனுஷ ரூபத்தில் நடமாடின தெய்வமே அந்த காலத்தில் இருந்து நம்மளால் பார்க்க முடியலங்கிற குறையும் தீர்றதுக்காக அர்ச்சாவதார் ரூபத்தில் இப்படி வர. இங்கே வேண்டினா நடக்கும், நியாயமான பிரார்த்தனைகள் நிறைவேற்றப்படும். அந்த ஆச்சாரிய அனுகிரகத்தினால் கைகூடாதது ஒன்று உண்டோன்னு கேட்குறார் சுவாமி. நிச்சயமாக கிடைக்கும், வேணுங்கிறதெல்லாம் கிடைக்கும். சத்குருவின் சம்பூர்ண அனுகிரகமும் பகவானிடம் அனன்ய பக்தியும் ஸ்ரீ ராமதாஸுக்கு இருந்ததால் அன்றோ பகவான் ஸ்ரீராமன் ஸ்ரீ லக்ஷ்மண சுவாமியுடன் சேவகன் வேஷம் பூண்டு ஸ்ரீ ராமதாஸ் பட்ட 6 லட்ச வராகன் கடனை கோல்கொண்டா நவாப் தானிஷாவிடம் நள்ளிரவில் சென்று தீர்த்தார். அதை சொல்லிட்டு வித்தின் பேக்கெட்டில் போட்டிருக்கா. இந்த கட்டத்தில் ஸ்ரீ சுவாமிகள் மெய்சிலிர்த்து கண்ணீர் மல்கி தொண்டை விம்மி உடல் மறந்து பேசின காட்சி பக்தர்களுக்கு என்றும் மறக்காது. சுவாமி கத்கதமாயிட்டார், உருகிட்டார். பத்ராஜ ராமதாசர் கதை நம்மளாம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த விஷயம் எந்த புஸ்தகத்தையும் இல்லை, யாருமே சொன்னதில் சுவாமி மட்டும்தான் சொல்லியிருக்கார். கோபண்ணாங்கிற பேரில் ஆந்திர தேசத்தில் இருந்த ஒரு சத் பக்தர், நல்ல வசதி இருந்தது குடும்பத்தில். ராமநவமி உற்சவம் கொண்டாடி ராமனை கொண்டாடியே எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணி சாதுக்களுக்கு சமாராதனை பண்ணியே பணமெல்லாம் செலவழிஞ்சு போயிடுது. அதை பற்றி கவலைப்படலை, அவர் பாட்டுக்கு இருந்துட்டு இருந்தார். அவரோட பக்தியினால் அவரை தேடி கபீர்தாசர் வந்து அனுகிரகம் பண்ணினார்னு சொல்லப்படுதான். அவர் சரித்திரத்தை இப்போ சொல்லலை, டைம் ஆகிடும். அதுக்கப்புறம் மேற்கொண்டு உற்சவம் பண்ணுறதுக்கு பண உதவி வேணும்னு கோல்கொண்டா நவாபிட வேலை செய்கிற தன்னுடைய தாய் மாமாக்கள் அக்கண்ணா மாதண்ணாவை போய் பார்த்து, ராமநவமி உற்சவத்துக்கு திரவியம்னு, ஏண்டா இப்படி இருக்கே, எங்களுக்கெல்லாம் கடவுள் பக்தி இல்லையா? பாரு, எங்கள் ஆற்றுல தங்க ரேக்கு போட்ட ஃப்ரேமில் ராமர் வச்சுருக்கேன், பக்தியெல்லாம் இல்லாமல் இல்லை. எனக்கு ₹1,00,000 வருமானம் வந்ததுன்னா ராமான்னு ஒரு துளசி எடுத்து போடுவேன். எங்களால் இப்படி தான் பக்தி பண்ண முடியும். இருக்கிறதெல்லாம் தொலைச்சுட்டு நீ பக்தி பண்ணுறேங்கிறிய, அசட்டுத்தனம் இல்லையா? இப்போ நீ வந்துட்ட, உனக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுறேன், ஒரு வேலை வாங்கித்தரேன் ராஜாட்ட. அவர் ஒரு பாட்டில் பாடுறார், மாதவ நாமமு மரவமு மரவமு మరియొక జోలంటే వెరవము వెరవము శ్రీరామ నామము மரவமு மரவமு. பகவானுக்கு நாமம் அவரோட திருநாமத்தை சொல்கிறது, அவருக்கு சேவை பண்ணுறது அப்படின்னா நான் தயார். ஒரு மனுஷன்ட்ட கை கட்டி வேலை பார்க்கறது, நோ, ஐ எம் நாட் ஃபார் தட்ங்கிற. நீ ஏன் அப்படி நினைக்கிற? ஒருத்தண்ட வேலை செஞ்சால் அவனுக்கு சம்பளம் கொடுக்க, அந்த சம்பளத்தினால ராமனுக்கு சேவை பண்ணலாமே, அப்படி நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணி சபைக்கு கூட்டின்னு போய், என் மருமா இவனுக்கு ஒரு நல்ல வேலை போட்டு கொடுங்க, ரொம்ப நேர்மையானவன், நல்ல குடும்பம்னு சொன்ன உடனே சரி பத்ராச்சலத்துக்கு இவர் திவானா போட்டுவிடுவோங்கிற. பத்ராச்சலத்துக்கு இவர் திவானா வரார். ஊரில் மழை பொழியில் ஒரே வறட்சி. மழை எப்போ ஒழுங்காக பொழியும்னு சொன்னால், யார் எந்த ஊரில் அனுஷ்டானங்கள் பண்ணி பகவன் நாமா சொல்லி தர்மத்தோடு இருக்காளோ அந்த ஊரில் மழை பொழியும். இல்லைன்னா ஒரு பக்கம் வறட்சி வரும், இல்லை ஒரு பக்கம் வெள்ளமாக பொழிஞ்சு கெடுக்கும், பெஞ்சு கெடுக்கும், பெய்யாது கெடுக்கும். அது கரெக்டாக சீசண்டாக இருக்கணும், சீசண்டாக அனுஷ்டானம் பண்ணணும், அவ்வளோதான் விஷயம். நம்ம சுவாமி சொல்வார், அர்க்ய ஜலத்தால் பூமி நனைஞ்சா மழையால் பூமி நனையுங்கிற. அவனியாவட்ட தண்ணி ஒரு நாள் மட்டும் பூனல் போட்டுண்டு மற்ற நாளுக்கு இந்த பூனலுக்கு அர்த்தம் இல்லாமல் இருந்துண்டு இல்லையா, அப்படி இருக்கக்கூடாது. அந்த அனுஷ்டானம் மகாபரிவா சொல்கிறா, அது உனக்கு ஆப்ஷன் கிடையாதுங்கிறார். ஒரு ஏழை வந்து கேட்குறான், பணம் கேட்குறான், இருந்தால் கொடுக்க போகிற, இல்லைன்னா சாரின்னு சொல்ல போகிற. கடன் வாங்கிவிட்ட, கடன்காரன் வந்து நிற்கிறான், நீ கொடுத்தாங்கணும், கொடுக்காட்டா கூட கெஞ்சுண்டாவது நீ வாய்தா வாங்கணும், மாட்டேன்னு சொல்ல முடியாது. இது தெய்வத்துக்கு நீ பட்ட கடன்கிறார். காத்தால 3, மத்தியானம் 2, சாயந்தரம் 3 அர்க்கியம் விடவோ அந்த ஒளிமயமான சூரிய பகவானை தியானம் பண்ணி காயத்ரியை சொல்கிறதுக்கும் துப்பு இல்லைன்னுட்டா, நாட்டில் நடக்கிற கெடுதலை பற்றி பேசுகிறதுக்கு வாய் மட்டும் நமக்கு எங்கேருந்து வந்தது? இந்த கெடுதலை தடுக்கிற சக்தி நம்ம கையில் சுவாமி கொடுத்துருக்காரு. ஒத்தொத்தர் விடுற அர்க்கியமும்
அஸ்திரங்களாக மாறி சூரிய பகவான்கிற தர்மத்துக்கு விரோதமான அதர்ம சக்திகளை அழிக்கும்னு சொல்லப்படுறது. அப்போ அதர்மத்தோடைய பக்கத்தில் அதிகமான பவர் இருந்து அனுஷ்டானம் பண்ணுறவா குறைஞ்சி போயிட்டா அதர்மம் தானே நாட்டில் இருக்கும். நம்மளோட அடுத்தடுத்த சந்ததிகள்லாம் நன்னா இருக்கணும், நம்ம பண்ண வேண்டியவா ஒழுங்காக பண்ணணுமே. அனுஷ்டானம் பண்ணுற பிராமணா மட்டும் நன்னா இருக்கணும்னு யாருமே வேண்டிக்கிறது இல்லை. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வே ஜனா சுகினோ பவந்து, எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டாம். அப்படி வேண்டிக்கிறதுக்கு உனக்கு தகுதி வேண்டாமா? இந்த அனுஷ்டானம் பண்ண வேண்டாமா? அந்த ஊரில் வறட்சி இருந்தது, இவர் வந்துட்டார். கோபர்ணா வந்ததுக்கப்புறம் இவர் அனுஷ்டானம் ராமபக்தி எல்லாம் பண்ண மழை பொழிஞ்சுது. அந்த ஊரில் வறட்சினால் ஜனங்கள் விளைச்சல் இல்லை, வரி செலுத்தவே இல்லை. ஏன் வரி செலுத்தலைங்கிறது விசாரி ராஜா நவாபு எனக்கு வர வேண்டிய பணம் வரணும் எப்படியாவதுங்கிறான். தகவல் அனுப்புகிறார், வறட்சி, மழை இல்லை, விளைச்சல் இல்லை, ஜனங்கள்லாம் ரொம்ப நல்லவா, வரி கொடுத்துடுவா, சேர்த்து வச்சு வாங்கிவிடலாம்னு சொல்கிறார். அப்படி ஊரை சர்வே பண்ணும்போது ஒரு பாழடைஞ்ச மலை மேலே கவனிப்பார் இல்லாத ஒரு ராமர் கோவிலை பார்த்து கண்ணில் ஜலம் வருது. அத்தனை அழகான ராமர், மடியில் சீதாதேவி உட்காண்டிருக்கா, லக்ஷ்மண சுவாமி நிற்கிறார். இந்த கோவில் ஒரு காலத்தில் எப்படி இருந்திருக்கணும், எத்தனை உற்சவம் நடந்திருக்கணும், இப்படி ஆயிடுத்தேன்னு மனசு வேதனைப்பட்டு இந்த ராமனுக்கு ஒரு கோவில் கட்டணும், இதுக்கு தான் என்ன இந்த ஊரில் அப்பாயின்ட் பண்ணியா நீ அப்படின்னு நினச்சிக்கிறார். விளைச்சல் வந்தது, அமோகமாக மழை பொழிஞ்சுது, வரி வசூலாச்சு, நிறைய கஜானா ஒரு ஒப்பர்த்து. அவருக்கு என்ன தோணித்து, இத்தனை வருஷமாக வரி இல்லை, ஜனங்கள் தரேன்னு சொன்னவா தந்துன்ருக்கா, இந்த கோவில் நன்னா கட்டினா இந்த புண்ணியமும் யாருக்கு போகும்? ராஜாவுக்கு தானே போகும் இல்லையா? நாட்டில் எந்த நல்லது நடந்தாலும் ராஜாவுக்கு பங்கு உண்டே. அப்போ ராஜா நன்னா இருக்கிறதுக்கு இந்த கோவிலை நம்ம கட்டலாமே. இப்போ நான் நம்ம சனாதன தர்மத்து தெய்வத்துக்கு கோவில் கட்டுறதுக்கு பர்மிஷன் கேட்டேன்னா ராஜா கொடுக்க மாட்டார், அவர் மதம் வேறு. அதனால் கட்டிடுவோம், கட்டிவிட்டு அதையும் சேர்த்து வச்சு வசூல் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு ஜனங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அற்புதமாக ராமருக்கு கோவில் கட்டினா, நகநட்டெல்லாம் பண்ணி உற்சவாதிகள்லாம் பண்ணுறத ராஜாவுக்கு ஒருத்தன் தகவல் கொடுத்துட்டான். நம்ம ஊரில் அதுக்கெல்லாம் மக்கள் உண்டு. இவன் இவ்வளோ கிராண்டாக எல்லாம் உற்சவமெல்லாம் பண்ணுறானே, இவனுக்கு பணம் எங்கேருந்து வருது அப்படின்னு அவனுக்கு குறையும். இவன் 10 ரூபா கொடுத்துருக்க மாட்டான், 10 ரூபா கொடுத்துருக்க மாட்டான். இவனுக்கு எங்கேருந்து காசு வருது, உனக்கு என்னையா நீ கொடுத்தியா, பிரசாதத்தை திருட்டு போயிட்டாரு, இப்படி எவனோ ஒருத்தன் கம்ப்ளைண்ட் பண்ண ராஜா கோபம் வந்துடுத்து. அவர் கூப்பிட்டு விசாரித்தார். ஆமான்னு, என்னுடைய பணத்தை எடுத்து நீ எப்படி கோவில் கட்டலாம்? ராஜா, நீங்கள் இந்த பிரதேசத்துக்கு ராஜா, அவர் உலகத்துக்கெல்லாம் ராஜா. உங்களுக்கு ஒரு அரண்மனை இருக்குது, அவருக்கு குடிசை கூட இல்லை. நீ பகவான்னு சொல்கிறிய, அவருக்கு நீ தான் பண்ணணுமா? பகவான் வைகுண்டத்துக்கு நம்ம போனோம்னா அங்கே நமக்கு வேணுங்கிறத கவனிச்சுப்பார். பூமியில் அர்ச்சாவதார மூர்த்தியாக வரும்போது அவருக்கு நம்ம தான் சேவை பண்ணணும். அவரது எதிர்பார்த்துட்டு தான் அர்ச்சாவதார மூர்த்தியாக வரார். கதி இல்லாமல் இல்லை. இத்தனை வருஷம் பொழியாத மழை பொழிஞ்சுது ராமர் கிருப்பையால், வசூலாகாத பணம் வசூலாச்சு ராமர் கிருப்பையால். அந்த ராமருக்கு நம்ம பண்ண வேண்டாமா? நீங்கள் ரூபம் இல்லாமல் கும்பிடுறீள், அதே பகவான் நாங்கள் ரூபத்தோடு கும்பிடுறோம், வேறு ஒன்றும் வித்தியாசம் இல்லை. மொத்த பணத்தையும் நான் வசூல் பண்ணி திருப்பி கொடுத்துட்றேன். அதெல்லாம் முடியவே முடியாது, உடனே கொடுத்தாகணும்னு சொல்ல, உடனே எப்படி கொடுக்க முடியும்னு பிடிச்சி ஜெயிலில் போட்டுவிட்டான். அது வசூல் ஆரம்பத்துக்கும் விட மாட்டேன்னு சொல்லி சவுக்கால் அடித்து அவர் சித்திரவதை பண்ணினா, அழுது அழுது கதறி கதறி பாடினார்னு பத்ராஜ ராமதாசர் பாட்டு பஜனால் பாடுறோமே, அவ்வளவும் கதறோ கதர்னு கதறியிருக்கார். நான் கத்துறதும் காதில் விழறதா இல்லையா? அப்படிங்க ராமாதய ஜூடவே பத்ராச்சலதாமானோ ப்ரோவே. கருணை பண்ணுப்பா. எங்கே இருக்க நீ? எங்கேயா போய் ஒளிஞ்சு நுட்டியா? எடனுன்னாடோ, எங்கே இருக்கப்பா? எடனுன்னாடோ ஜாட தெளியராது. கஜேந்திரன் ஒரு யானை கூப்பிட்ட போது ஓடி வந்தேன்னு கதை கேட்டிருக்கேன். கதை தானே அது? நீ ஓடி வருவியா? உனக்கு கோவில் கட்டுட்டு உனக்கு உற்சவம் பண்ணிட்டு நான் அடி வாங்குறேனே, இது நியாயமா? பொறுக்க முடியாத ஒரு நிலையில் நீ நகையை போட்டு நீ மினுக்கிறியாடா. அதை உன் மாமனார் ஜனகர் பண்ணி போட்டாரா, உங்கள் அப்பா தசரதர் பண்ணி போட்டாரா? நான் பண்ணி போட்டேன்.
அப்படியெல்லாம் பாடியிருக்கார். கதர்னு கதறார். அதுக்கப்புறம் அப்பாவுக்கு தான் இறக்கம் இல்லை, அம்மா நீ கூட இப்படி இருப்பியா, நனுப்ரோவு மணி செப்பவே சீதம்மா தள்ளின்னு கதறார். தாயார் கூப்பிட்டு சொல்கிறானா, இப்படி அடி வாங்குறானே பார்த்துட்டு தேமேன்னு இருக்கேளேன்னு. இன்னைக்கு தானே பார்த்துட்டு இருந்தேன், இன்னைக்கு தானே சொல்கிறேன். அது ஏதோ கதை சொல்லுவா. அவர் சின்ன வயசில் கிளியை போட்டு கூண்டில் அடைச்சார், 12 நாள் கிளியை கூண்டில் வச்சதுனால 12 வருஷம் கஷ்டப்பட்டார்னு அது ஒரு கதை சொல்லுவா. விஷயம் என்ன, அதுவரையில் நான் பண்ணினேங்கிற கர்த்திருவ பாவனை இருந்தது. ராஜாவோட பணத்தை எடுத்து ராமருக்கு கோவில் கட்டுட்டு நான் பண்ணினேங்கிற எண்ணம் வந்துடுத்துனா அதில் என்ன சரி? அதில் நான் அந்த கதை சொல்லும்போது வாஸ்தவமாக அப்படி சொல்லுவேன். மாணிக்க வாசகர் ராஜாவோட பணத்தை எடுத்து கோவில் கட்டினார் திருப்பெருந்துறையில். ராஜாவோட பணத்தை எடுத்து ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணினார் தாமாஜி பந்த் மங்கள்வேடா பண்டரிபுரத்துக்கிட்டக்க. ராஜா சொன்ன கட்டளையை மீறி சிவபெருமானுக்கு கோவில் எழுப்பினார் ஒரு மந்திரி. எங்கே? இங்கே பக்கத்தில் திருமங்கலக்குடியில். இதெல்லாம் ஒரே அஃபென்ஸுன்னு பார்த்தா ஒன்று தான். தாமாஜி பந்து விஷயத்தில் அவருக்கு தண்டனை கிடைக்க விடாத பண்ணி தானே அவள் வீட்டு வேலைக்காரன்னு சொல்லிட்டு பாண்டுரங்கன்னு போய் அந்த பணத்தை கொடுத்து கடன் அடைச்சான்னு இருக்குது சரித்திரத்தில். மாணிக்க வாசகர் விஷயத்தில் ராஜா தண்டனை கொடுத்தார். வைகை ஆத்தன் கரையில் நிற்க வச்சு அவர் சித்திரவதை பண்ணினார். அத்தனை தண்டனையும் சிவபெருமான் ஏற்றுக்கொண்டார்னு வருது. ஏன்னா சிவபெருமான் சொல்லி தான் அவர் பண்ணார், அவரோட இச்சை இல்லை. நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமேன்னு பாடிவிட்டார். தாமாஜி வந்து தானும் எடுத்துக்கல, பாண்டரங்கனுக்கும் பண்ணல, ஏழைகளுக்கு சாப்பாடு போட்டார். அதனால் அதுக்கு முழு எக்ஸம்ஷன் கொடுத்துட்டார். மாணிக்க வாசகர் என்ன பண்ணுறாருன்னு டெஸ்ட் பண்ணினார். அவர் கர்த்திருவ பாவனை வரல, ஆட்கொண்டு அனுகிரகம் பண்ணிட்டார். பத்ராஜல ராமதாசர் விஷயத்தில் இந்த கர்த்திருவ பாவனை போகிற மட்டுக்கும் ராமர் பேசாமல் இருந்தார். கடத்தேங்காய் எடுத்து வழி பிள்ளையாருக்கு உடைச்சி விட்டு பிள்ளையாரே புண்ணியத்தை கொடுன்னு எப்படி கொடுப்பார்? இது வேற யாரோ சொல்லலை, ராமதாசரே பாடிவிட்டார். அவரே ஒரு பாட்டு பாடியிருக்கார். அடுத்தவாளோட பணத்தை தொடாமல் இருக்கிறதே தர்மம், அடுத்தவா பணத்தை எடுத்து விட்டு குருநாதனுக்கு கோவில் கட்டுறேன்னு சொல்லாதேன்னு வருது. அப்படியே இருக்கு. ஸ்ரீராமுலு திவ்ய நாமஸ்மரணங்கிற பாட்டில் அவரே சொல்கிறார். இது அவர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பாடின பாட்டாக இருந்திருக்கணும். இந்த நேரத்தில் நம்ம சுவாமி சொல்கிறார், சத்குருவை நினைச்சார். அவருக்கு குரு கபீர்தாசர். கபீர்தாசரை நினைச்ச உடனே சீதாதேவி ராமர்கிட்ட சொல்லி உடனே ராமலக்ஷ்மணால் 2 பேரும் அர்த்தராத்திரி தானிஷாவோட அரண்மனைக்கு போயிட்டா. கட்டுக்காவல் பலமாக இருக்குது, உள்ளே போயிட முடியாது. எப்படி வந்தான்னு தெரியல. அந்த புறத்து கதவை டமடமான்னு தட்டான். இந்த நேரத்தில் எவன்டா கதவை தட்டுறது அப்படின்னு ராஜா கதவை திறந்து பார்த்தா தேஜோமயமாக 2 பசங்க, அழகான பசங்க நிற்கிறா. கதவு திறந்துட்டு தூக்கத்தை கலைச்சிட்டாளேன்னு கோச்சிக்கிறதா? இத்தனை அழகாக கூட பசங்க எங்கேயா இருக்க முடியுமா? நான் பார்த்ததே இல்லையா ராஜ்யத்தில், இவ யாருன்னு விசாரிக்கிறதா? அந்த கண்ணு அழகாக இருக்கே, அந்த முகம் அப்படி இருக்கே, அந்த சிரிப்பு எவ்வளோ மந்தகாசமாக இருக்கே, அல்லது உருண்டு திரண்ட தோள்கள் இருக்கே, விசாலமான திருமார்பு இருக்கே, கையில் வில்லும் அம்பும் வச்சுன்னு இருக்காளே, இவா 2 பேர் யாருன்னு தெரியலையே. இவன் கருப்பாக இருக்கான், கருப்பில் இவ்வளவு அழகா, அவன் சக்கச்சவேல்னு இருக்கான், அவ்வளோ அழகாக இருக்கானே, யார் இவா அப்படின்னு ராஜா பிரமிச்சு போய் நிற்க, கதவை திறந்துட்டு பார்த்துட்டே இருந்தேன். அப்படி நாங்கள் சொல்கிறத கேளுங்கிறாய். என்ன, யார் நீங்கள், எப்படி வந்தேன்? என் பேர் ராம் சிங், அவன் பேர் லக்ஷ்மண் சிங். நாங்கள் கோபண்ணா மகாராஜ் இருக்காரே ராமதாஸ், அவருடைய சேவகர்கள், அவரோட வேலைக்காரா. இப்படி ஒரு வேலைக்காரா இருக்கான்னு அவர் என்கிட்ட சொல்லலையே. இப்போ அதெல்லாம் விசாரணை பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. அவருக்கு எவ்வளோ அவர் உங்களுக்கு பணம் தரணும்? 6 லட்சம் வராகன் தரணும். இந்தா இப்படி இப்போ கொண்டு கொடுத்தா கேஷியராக இருக்காங்க, கஜானா அதிகாரி காத்தால் எண்ணி பார்த்துட்டு உனக்கு ரசீது கொடுப்பான். அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. நீ எப்படி தரன்னு கொண்டு போய் ஜெயிலில் போட்டு 12 வருஷம் கொடுமைப்படுத்தினியோ, எங்களுக்கு இப்போ ரசீது வேணும். இப்போ ரசீது எப்படியா கொடுக்குறீங்க? எனக்கு கொடுத்து ஆகணும். திரைச்சீலையை கிழித்து
தாம்பூல சாரை தொட்டு எழுதி கையெழுத்து போட்டு முத்திரை போட்டு கொடுத்தானா. வாங்கிட்டு 2 பேரும் போயிட்டா. அப்போ போனதுக்கப்புறம் இந்த பிரமிப்பு அடங்கலை. இப்படி வேலைக்காரர்களை விட்டு பணம் கொடுக்க முடிஞ்சவன் ஏன் இத்தனை நாள் எங்கிட்ட அடிவதை வாங்கினான், ஏன் ஜெயிலில் இருந்தான்னு தெரியலையே. இந்த 2 பேரோட அழகை பார்த்துட்டு என்னால் அதுக்கப்புறம் சாதாரணமாக இருக்க முடியலையே. எனக்கு இப்போ அவன்கிட்ட போய் இப்போ உடனே கோபண்ணாவை பார்த்து எவ்வளோ பணம் வேணால் தரேங்க, அந்த 2 பேர் எனக்கு வேலைக்காரால் வச்சுக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, பார்த்துட்டே இருக்கேன், அவள் ஒன்றும் எனக்கு வேலை செய்ய வேண்டாம் அப்படின்னு ராவா ஜெயிலுக்கு ஓடி போனால் ராமன் இறக்கப்படலை, சீதாதேவி இறக்கப்படலை. இனிமே நான் செத்து போடுறதான் வழின்னு நினச்சிக்கும் போது ராஜா வந்துட்டான். சரக்கதவை திறக்க சொல்லி அப்படியே இழைச்சி போயிருக்கார். பாவம், அடி வாங்கி தளர்ந்து போயிருக்கார். என்னை மன்னிச்சிருங்கோ கோபண்ணாஜி, உங்கள் பணம் வந்துடுத்து, ஆனால் இவ்வளவு அழகாக 2 வேலைக்காரர் அவங்கள்ட்ட இருக்கான்னு நீங்கள் சொல்லவே இல்லையே. நான் தான் உங்கள்கிட்ட வேலை செய்கிறேன், எனக்கு யார் வேலைக்காரா? அச்சுச்சோ, அப்படி சொல்லக்கூடாது. என்ன அழகு, என்ன சௌந்தரியம், என்ன காம்பீரியம். பொதுவாக காம்பீரியம் இருந்தால் முகத்தில் கொஞ்சம் கடுமை இருக்கும். கம்பீரமாக இருக்கான், ரொம்ப அழகாக இருக்கான். அது என்ன சிரிப்பு. ஒருத்தன் கருப்பாக இருந்தான், ஒருத்தன் சகப்பாக இருந்தான். கண்ணு தாமரை மாதிரி கண்ணு, நெத்தியிற கஸ்தூரி திலக்கம். நீங்கள் வர்ணிக்கிறதெல்லாம் பார்த்தா என்னமோ மாதிரி இருக்கே. யார் வந்தா, என்ன பேர் சொன்னா? என் பேர் ராம்சிங்னா, அவன் பேர் லக்ஷ்மண் சிங்னா. உங்களோட வேலைக்காராளாமே அவனை கதறிட்டான். நீ எங்கடா இருக்கே, அவனுக்கு கருணை இருக்கா, இறக்கம் இருக்கான்னு கேட்டுவிட்டேனே, நீ எனக்கு வேலைக்காரன்னு சொல்லிண்டியா பிரபோன்னு அழுதுட்டார். இது சுவாமி சொல்கிறார். எதனால? சத்குருவின் சம்பூர்ண அனுகிரகமும் பகவானிடம் அனன்ய பக்தியும் ராமதாஸுக்கு இருந்ததால் அன்றோ பகவான் ஸ்ரீ ராமன் ஸ்ரீ லக்ஷ்மண சுவாமியுடன் சேவகன் வேஷம் பூண்டு ஸ்ரீ ராமதாஸ் பட்ட 6 லட்ச வராகன் கடனை கோல்கொண்டா நவாப் தானிஷாவிடம் நள்ளிரவில் நேரில் சென்று தீர்த்தார்னு சொல்லி சுவாமி கத்கதமாகி அழுதார்னு சொல்கிறது இந்த இடத்துல. பேர்பட்ட சரித்திரம். குருவோட ஸ்மரணை இல்லைன்னா என்ன தெய்வ வழிபாடு பண்ணினாலும் பயனே இல்லை. குரு ஸ்மரணை எழுதுட்டுன்னா அதுக்கு மேலே ஒரு வழிபாடு தேவையும் இல்லை, எல்லாம் அதில் அடங்கி போயிடும். அடுத்தது சொல்கிறார், ஸ்ரீ பக்த கபீரின் வீட்டுக்கு வந்த விருந்தினரை உபசரிக்கும் பொருட்டு ஸ்ரீ ராமலக்ஷ்மணர்கள் ரொட்டி மாவி வண்டிகளில் ஏற்றி வந்து ஸ்ரீ கபீர்தாஸில் வீட்டில் அவர் இல்லாத சமயத்தில் இறக்கி விட்டு சென்றனர். கபீர் வீட்டுக்கு வந்து மனைவியை கேட்டார். யாரோ 2 மகாபுருஷர்கள் உங்களுக்கு கட்டளைப்படி இப்படி செய்ததாக சொன்னார்கள் என்றால் அந்த மங்கையர்க்கரசி. கபீர்தாசர் நெசவாளி, ஏழை. ஏழ்மைங்கிறது கவிஞர்களுக்கும் புலவர்களுக்கும் பாகவதாளுக்கும் லட்சணம். அது ஏழ்மைன்னு சொல்ல மாட்டேன், எளிமைன்னு சொல்லணும். அது ஏழ்மை இல்லை. ஏன்னா அவளுக்கு பகவான் நிறைய பணம் கொடுக்குறார். எல்லா பக்தா சரித்திரத்தையும் பகவான் நிறைய பணம் கொடுக்குறார். இந்த பணத்தை தான் வச்சுக்காமல் அடுத்த வாளுக்கு செலவு பண்ணுறதுங்கும்போது அது எளிமை தான். இட் இஸ் நாட் பாவர்ட்டி, இட் இஸ் சிம்பிளிசிட்டி. ஏன்னா பணங்காசு வந்துடுத்துனா திமிரு வந்துடுமே, அகங்காரம் வந்துடுமே. அகங்காரம் வந்தால் சுவாமி அங்கே இருக்க மாட்டார். அதனால் இது எனக்கு இல்லை எனக்கு இல்லைன்னு இருப்பா சாதுக்கள். அப்படி வரவாளுக்கெல்லாம் அன்னம் போடுவார். அதில் ஒரு சந்தர்ப்பத்தில் இவர் இப்படியெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு பொறாமப்பட்டு சித்திரக்கூடத்துக்கு கடிதம் எழுதினாலாம் காசிவாசிகள்லாம். கபீர்தாசர் காசியில் இருந்தவர். நம்மூர்லேயே ஒருத்தர் கேட்டாராம், பாகவதர் தனம் அன்னதானம் பண்ணுறாரு, நிறைய பணம் இருக்குது போல் இருக்குது, எனக்கு செலவுக்கு ஒரு 5 லட்ச ரூபா வேணும், முடிஞ்சால் கொடுக்க சொல்லுங்கன்னு கேட்டாராம். நான் எங்கே போவேன், 5 லட்சத்துக்கு 10 லட்சத்துக்கு வருது. சுவாமி கொடுக்குறார். யாருக்கு கொடுக்குறார்? மக்களுக்கு கொடுக்குறார். அவர் செலவு பண்ணிக்கிறார், அவர் தர்மம் பண்ணுறார். நாங்கள் அன்னதானமும் பண்ணலை, நாங்கள் எந்த வசதியும் எங்களுக்கு கிடையாது. சுவாமியோட கருணையால் நடக்கிறது. இந்த ரகசியம் இந்த ஸ்க்ரீனுக்கு இன்னட்ட இருக்கிற வாழ்க்கை தான் தெரியும், வெளியில் இருக்கிற வாழ்க்கை தெரியாது. இவ்வளவு வரவு செலவு நடக்கிறதே பார்த்தா கம்பீரமாக டாம்பீகமாக இருக்கேன்னா இங்கே என்ன நடக்கிறதுங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். அவரோட கருணையால் தான் நடக்கிறதே தவிர நம்ம சாமர்த்தியம் இல்லை அப்படிலாம் வந்துவிடாது. 5000 சாதுக்களை சித்திரக்கூடத்துலேருந்து வரவழைச்சுட்டா கபீர்தாசர் வீட்டில் உற்சவம் எல்லாரும் சாப்பிட்லான்ட்டு எல்லாரும் வந்துட்டா. கபீர்தாசர் சாதுக்களை பார்த்து ஒரே சந்தோஷம், வாங்க நம்மாத்துக்கு வந்திருக்கா வந்துருக்கா 5000 பேர். நீங்கள் சமாராதனை பண்ண போகிறேன்னா 1 வாரம் ராமாயண நவாகமா நாம சங்கீர்த்தனமா அப்படின்னா நீங்களாம் வந்துட்டு பண்ணிட்டா போச்சுங்கிறாரு. அந்த பிளான் எல்லாம் கிடையாது.
அத்தனை பேருக்கும் ஆகாரம் கொடுக்கணும், வழி இல்லைங்கிறத எங்கேயாவது கிடைக்குமான்னு தேடின்னு வரப்போ கபீர்தாசர் சரித்திரத்தை நிறைய தடவை இந்த கட்டம் வரும். யார் வந்தாலும் உட்காந்து பஜனை பண்ண சொல்லிட்டு ஒரு வெளியில் போயிடுவார் யாச்சகத்துக்கு. வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் ரொம்ப உருக்கமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அதை நான் விஸ்தாரமாக சொல்லியிருக்கேன் கபீர்தாசர் சரித்திரம். இன்னொரு சந்தர்ப்பத்தை இங்கே சொல்லும்போது பார்க்கலாம். இந்த சந்தர்ப்பத்தில் இவர் போயிருக்கார். யாரும் கொடுப்பா? யார்கிட்ட கொடுத்தா திரும்பி வரவே வராதோ அவளுக்கு யாராவது கொடுப்பாளா? கொடுக்கல. அவர் சோர்ந்து திரும்பி வர்றதுக்குள்ள 2 பசங்க வந்து மூட்டை மூட்டையாக ரொட்டி மாவு, காய்கறி, நெய், சர்க்கரை எல்லாம் இறக்கிட்டு போயிட்டா. அவருடைய பத்னி கேட்குறா, இங்கே யார் இதெல்லாம் இறக்கியிருக்கேள என்னன்னு? கபீர் மகாராஜ் அனுப்பிச்சார், அவரோட கட்டளைப்படி தான் இறக்குறோன்னா. இவர் போய் சுற்றிட்டு அங்கேருந்து வந்து ஒன்றும் கிடைக்கலன்னு இவள்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தா வீட்டில் நெய் தடவி ரொட்டி பண்ணிட்டு இருக்கா, வாசனை வருது. என்னம்மான்னு கேட்குறார். நீங்கள் தான் சொன்னேலாமே 2 பசங்க வந்து இறக்கிட்டு போனான்னு சொல்கிறத கபீர்தாசர் கதறி அழுதார்னு சுவாமி சொல்லிட்டு ஞானானந்த தரிசனத்தில் இந்த விஷயம் இருக்கு. கோபாலையா மாமா எழுதியிருக்கார். அன்றைக்கி நான் இருந்தேன் அப்படின்னு சுவாமி சொன்னாரா. இந்த சம்பவத்தை புஸ்தகத்தில் படித்தோ யாரோ சொல்லி கேட்டோ சொல்லலை. கபீர்தாசர் ராமரை நினச்சி உருகின போது சுவாமி பக்கத்தில் இருந்ததுன்னார். சுவாமி நேர பார்த்த காட்சினாராம். குருபக்தி இருக்கிற ஒத்தொத்தொரு வாழ்க்கையிலையும் நடக்கும். இது ஆச்சரியமே இல்லை. ராமகிருஷ்ணானந்த சுவாமி மெட்ராஸில் மயிலாப்பூர் ராமகிருஷ்ண மடம் வச்சுருந்தார். இன்றைக்கி பிரம்மாண்டமாக ராமகிருஷ்ண மடம் இருக்குது. வரவாளுக்கெல்லாம் வேணுங்கிறதெல்லாம் கிடைக்கிறது. அவர் ஒண்டி ஆள். எங்களுக்கு சமயத்தில் ஏதாவது மனசு கொஞ்சம் தளர்ந்து போனால் அவரெல்லாம் நினச்சிப்போம். அவர் தான் பூஜாரி, அவர் தான் வெளியில் போய் பிரவச்சனம் பண்ணணும், அவர் தான் டொனேஷன் ஏற்பாடு பண்ணணும், அவர் தான் சமையல் பண்ணணும், அவர் தான் பெருக்கி துடைக்கணும். ஒரு ஆளை போட்டு சம்பளம் கொடுக்க கூட வசதி இல்லை. இந்த மடமும் ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்தது. நானும் எங்கள் ஆத்து மாமி 2 பேர் தான். சமையல் அவள் பண்ணுவா. அன்னதானத்துக்கு முதல் டே 1லேருந்து ஆரம்பித்தாச்சு. அவள் உப்புமா பண்ணி கொடுப்பா, நான் களரி மட்டும் கொடுப்பேன், எனக்கு சமைக்க தெரியாது. பூஜை நான் பண்ணணும், ரசீது அவள் போடுவா. இப்படி தான் யாரும் கிடையாது, ஸ்டாஃப்லாம் கிடையாது. நம்ம ஒரு சன்னிதானம் ஆரம்பிக்கிறத முதல் நாள்லேருந்து 10 பேர் வேலைக்கு வருவாள். இல்லை சம்பளம் தான் நம்ம கொடுக்க முடியுமா? ராமகிருஷ்ணானந்தர் அப்படி தான் இருந்தார். ஒரு தூரம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. வராகநகர் மடத்தில் கல்கத்தாவில் இருந்தபோது அப்போ ஏழ்மையில தான் இருந்தா. அப்போ இவாள்னா சேர்ந்து இருந்தா மெட்ராஸ் வரதுக்கு முன்னாடி. இப்போ நரேன் விவேகானந்த சுவாமி சொன்னார், அது பார், ஒருவேளை சாப்பாட்டுக்கே இங்கே இருக்கிற சாதுக்களுக்கெல்லாம் வழி இல்லை, நீ உன் குருதேவருக்கு, அது கிண்டலுக்கு சொல்கிற வார்த்தை, இவாளுக்கு எல்லாருக்கும் ஒரு குருதேவர் தான், நீ உன் குருதேவருக்கு ரொட்டி பண்ணி போடுறேன் பூரி பண்ணி போடுறேன்னு இழுத்து விடாது, அதுக்கெல்லாம் முடியாது. அப்போ அவர் சொன்னாரா, சுவாமிக்கு என்ன பண்ணணுமோ அதை பற்றி நீ கவலைப்படாத நரேன், அவருக்கு வேணுங்கிறது அவருக்கு பண்ணிக்க தெரியும், மடத்தை எப்படி நடத்துறதுங்கிறத பற்றி நீ பேசு அப்படின்னு சொன்னாரான். இங்கே மெட்ராஸ் வந்துட்டு அன்றைக்கி ஒரு நாளைக்கு ஒன்றுமே நைவேத்தியத்துக்கு இல்லை. அவர் சொன்னாராம், குருமராஜ ராமகிருஷ்ணன்கிட்ட போய் சொன்னாராம், இதை பாருங்கோ, இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், புரிஞ்சுதா? உங்களுக்கு ஏதாவது நைவேத்தியமான அதை தான் நான் சாப்பிடணும், பிரசாதம். நேராக மெரினா பீச்சுக்கு போய் பிடிச்சபடி மண் எடுத்துன்னு வந்து உங்களுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு தின்னுபிடுவேன், ஜாக்கிரதை, பரவாயில்லையா என்னார். பரமஹம்சர் பயந்து போயிட்டாராம். இவன் பண்ணினாலும் பண்ணிவிடுவான், எனக்கு கொடுத்தா பரவாயில்ல, இவன் மண்ணை தின்னுட்டான்னா அவனுக்கு வயிற்ற வலிக்குமேன்னு பரமஹம்சர் கவலைப்பட்டாராம். யாரோ ஒருத்தர் வந்துட்டார், மளிகை சாமான்களாம் எடுத்துன்னு வந்து கொடுத்தாருன்னு அவரோட சரித்திரத்தில் இருக்கு. பக்தாளுக்கு தான் சகஜமாக நடக்கும். அனன்ய குருபக்தி வேணும் இருந்துடுத்துன்னா சத்தியமாக நடக்கும். அதை சுவாமி சொல்ல, இந்த காட்சியை சுவாமி பார்த்தேன்னு சொல்கிறார். சத்குரு ஒருவரை ஆசிரியத்து அவர் உபதேசிக்கும் மந்திரத்தை இடையராது ஜபித்தால் மந்திரமூர்த்தியான பகவான் பக்தனுக்கு வசமாகிறார் என்பதற்கு இதைவிட சான்று வேறு என்ன வேண்டும்ங்கிறார். குருநாதர் வந்து நமக்கு மந்திரோபதேசம் பண்ணிட்டார், அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டே இருந்தேன்னா, நிறைய பேர் கேட்பா, எனக்கு குரு இல்லை, மந்திரோபதேசம் ஆகலை, நான் என்ன ஜபிக்கிறதுன்னா. ஆனந்தாசிரம கிருஷ்ணாபாய் மாதாஜி சொல்கிறா, நீ ஒருத்தரை குருன்னு மனசில் நினச்சுன்னுட்டேன்னா அவர் ஃபிசிக்கலாக கூட இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. குருவுக்கு மரணம் இல்லை, அவர் சர்வாந்தர்யாமி. எப்போவோ சித்தியான மகான்களை கூட நீ குருவாக ஆசிரியிக்கலாம். மந்திரம் கிடைக்கலையேன்னு அவர் திருநாமத்தை ஜபம் பண்ணுங்கிறார். குருநாதருடைய நாமத்தையே சொல்லிட்டாரு.
உனக்கு உபதேசம் வேணுமானால் குரு உபதேசம் கொடுப்பார், இல்லை அந்த குரு நாமமே உனக்கு போடும். அந்த மந்திரமூர்த்தியான தெய்வம் அந்த பக்தனுக்கு வசப்படும், அவன் கேட்கறதெல்லாம் நடக்கும். எப்போ குருவை ஆசிரியிச்சு அவர் சொல்கிறபடி நடந்துண்டு, அதுதான் ரொம்ப முக்கியம். குரு பக்திங்கிறது என்ன? குருநாதர் சொன்னதை கடைபிடிக்க முயற்சியாவது பண்ணணும். இல்லையா, எனக்கு பக்தி இல்லை, எனக்கு சக்தி இல்லை, எனக்கு ஸ்ரத்தை இல்லை, அதையும் நீங்களே கொடுங்கன்னு அவர்கிட்டயே கேட்டுக்கணும். வேற எங்கே போகிறது நம்ம? குரு எதற்கு? நாமே புஸ்தகங்களை படித்து தெரிந்து கொள்ள முடியாதா என்று நினைக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சுவாமி சின்மயானந்தர்கிட்ட ஒரு அம்மா போய் கேட்டா, there are lot of books Swamiji, we can read and have the wisdom, knowledge, jnana, why we should need a guru? Na very good question, but you should ask to a book, not to me அப்படிங்க. உனக்கு டவுட் வந்ததுன்னா என்னையே வந்து கேட்குற, புஸ்தகத்தை போய் கேள்வி கேளு, பதில் சொன்னால் கேட்டுக்கோ. நிறைய படித்தா புத்தி குழப்பம்தான் வருமே தவிர தெளிவு வருமா? உனக்கான வழி இதுன்னு யார் காட்ட முடியும்? குரு தான் காட்டுவார். நிறைய வழிகள் இருக்குப்பா, உனக்கு இதுதான் அப்படின்னு குரு தான் காட்டுவார். அதுக்கு சுவாமி சொல்கிறார், சங்க சக்கர கதாபாணியாக சதுர்புஜங்களுடன் பகவான் காட்சி அளித்தாலும் பாமரனின் துர்வாசனைகள் நிறைந்த மனம் அதை சற்றும் மதிக்காமல் இது ஏதோ ஒரு வேடிக்கை ஏமாற்றம் என்றே நினைக்கும். ஸ்ரீ பகவானுடைய விஸ்வரூபத்தை கண்ட துரியோதனனே இதற்கோர் சிறந்த உதாரணமாவான். யுத்த காலத்தில் கர்ணனுக்கு தரிசனம் கொடுக்குறார் பகவான், விஸ்வரூப தரிசனம் கொடுக்குறார். லாயக்கே இல்லாத துரியோதனனுக்கும் அந்த தரிசனம் கிடச்சிதான். அவன் நினச்சி, நான் கிருஷ்ணர் வந்து அவ்வளோ பெரிய ரூபத்தில் பார்த்துவிட்டு இந்த எடப்பை இங்கே வந்து மேஜிக் காட்டுறானே, இங்கே வந்து ஏதோ வித்தை காட்டுறானே நினச்சிட்டானோ, தரிசனத்தை பார்த்ததுனால பக்தி வந்துடுமான்னா வராது. மகான்களை பார்க்கலேன்னு சில பேர் வருத்தப்படுவா, பார்த்துட்டா பக்தி வந்திருக்குமான்னு நமக்கு அப்போ இருந்த நிலைக்கு தெரியாது. புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பக்குவம் வேணுமே, அதுக்கு கருணை வேணுமே. மகாபரிவாளை எத்தனையோ பேர் பார்த்துருக்கா, சுவாமி எத்தனையோ பேர் பார்த்துருக்கா, ரமண பகவானை பார்த்துருக்கா, சேஷாதிரி சுவாமியை பார்த்துருக்கா, அண்ணாவை தரிசனம் பண்ணிருக்கா, இப்போ குருஜி தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம். புரிஞ்சு கொடுத்தான்னு எடை போட்டுன்னா பார்க்க ட்ரை பண்ணுறோம், அவர் நிஜமான மகானா இல்லையான்னு. எடை போட்டே ஜென்மா வீணாக போயிடும், நம்ம தேரவே மாட்டோம். நம்மளை விட அவள்கிட்ட ஏதோ ஒரு விஷயம், ஒரு அம்சம் இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னு பணியை கற்றுண்டா தான் உருப்பட முடியுமே தவிர who are we to judge them? இல்லையா? அந்த சம்சய புத்தி, சம்சயாத்மா வினசத்தைங்கிறார் பகவான். எடை போட்டு பார்க்க நீ தேர மாட்டேன். அப்போ குரு தான் நமக்கு வழி காட்டுவார். ஒரு ஊரில் வெறும் கஞ்சியையே சாப்பிட்டு ஜீவிக்கும் ஒரு ஏழை இருந்தான். அவன் வெளியே சஞ்சரித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு வீட்டில் கல்யாணம் நடப்பதைக் கண்டு அந்த வீட்டில் நுழைந்தான். பரம ஏழை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அவனுக்கு கஞ்சி தான் ஏதோ மிச்சம் மீதி யாரோ கொடுப்பா போல் இருக்கு. ஒரு வீட்டில் கல்யாணம்னா உள்ளே நுழைஞ்சு விட்டான். அவனை பார்த்தா பொண்ணு வீடும் இல்லை, பிள்ளை வீடும் இல்லைன்னு தெரிஞ்சு போயிடும். கொஞ்சம் டீக்கா ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தால் கூட யாராக கேட்டால் பொண்ணு வீட்டுக்காரக்கா பிள்ளை வீட்டுக்காரான்னு சொல்லிக்கலாம், பிள்ளை வீட்டுக்கார கேட்டால் பொண்ணு வீட்டுக்காரான்னு சொல்லிக்கலாம். சாமர்த்தியமாக இவன் ட்ரெஸ்ஸை பார்த்தாலே இவன் பிச்சைக்காரன்னு தெரியும். இறக்கப்பட்டு சாப்பாடு போட்டுவிடுவான். மக்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் உண்டு. அதனால் நுழைஞ்சுட்டான். அங்கே மணப்பெண்ணின் தந்தை அவள் கையில் ஒரு புஷ்ப மாலையை கொடுத்து, இங்கே வந்துள்ளவர்களில் நீ யாரை உன் கணவனாக கொள்ள விரும்புகிறாயோ அவர் கழுத்தில் இந்த மாலையை போடு என்று சொன்னான். அந்த காலத்து சுயம்பரம் மாதிரி நடந்திருக்கு போல அந்த கல்யாணம். உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவள் கழுத்தில் மாலையை போடுன்னு சொல்லிட்டார். அந்த பெண் வந்திருந்தவர்களை எல்லாம் ஒவ்வொருவராய் பார்வையிட்டு கொண்டே போய் கடைசியில் கல்யாண ஞாபகமே இல்லாமல் ஒரு மூலையில் உட்கார்ந்திருந்த அந்த ஏழையின் கழுத்தில் மாலையை போட்டான். லட்சணமாக இருந்திருப்பான் போல இருக்கு, தெரியல. மாலை போட்டுட்டா. பெண்ணின் தகப்பனார் மாப்பிள்ளையை உள்ளே அன்புடன் அழைத்து சென்று அவனுக்காக தயாராக இருந்த அறுசுவை உண்டியை இலையில் பரிமாறி அவனை உண்ணும்படி வேண்டினார். மிச்சம் மீதி கிடைக்குமான்னு நினச்சவனுக்கு மாப்பிள்ளையாக உட்காந்து வச்சு சாப்பாடு போடுறாளா. மாப்பிள்ளையோ அந்த நிமிஷம் வரை மொந்தையில் கஞ்சியை தவிர இலையில் பரிமாறிய சாப்பாட்டை பார்த்ததே இல்லை. எதை முன்னே சாப்பிடுவது எதை பின்னே சாப்பிடுவது என்று தெரியாமல் ஒன்றும் தோன்றாமல் திகைத்தானாம். எதுக்கு சொல்கிறார் சுவாமி? குரு கிருபையை நினச்சிண்டு அவர் பாட்டுக்கு சொல்கிறார். ஒரு ப்ரிப்பேர்டு ஸ்பீச் கிடையாது. இப்போ இப்படியெல்லாம் நான் சொல்கிறேனே,
இது அந்த சோத்துக்கு வழி இல்லாதவன் சாப்பாட்டை பார்த்து திகச்சாப்புல குரு கிருபையை பிரமிச்சு போய் நான் ஏதோ வளர்றேங்கிறார். இதுபோல் என் குருநாதன் என் உள்ளத்தில் இருந்து பல பல விஷயங்களை சொல்லும்படி உணர்த்துகிறார். ஆனால் எதை எப்படி சொல்வது என்று அறியாமல் திகைக்கிறேன். ஆறு சொல்றா? சர்வஜ்ஞ மூர்த்தியான ஞானானந்த சுவாமி. யாம் ஓதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததினால். அருணகிரிநாதர் சொல்றார், முருகன் போட்ட பிச்சையா, எனக்கு ஒன்றும் தெரியாது, யான் படித்தவன் அல்ல, மேடை மீதேறி சொற்பொழிவாற்றும் பழக்கப்பட்டவனும் அல்ல. என் குருநாதன் என் ஞான தந்தை எதை சொல்லும்படி என் ஹிருதயத்தில் ஆக்ஞாபிக்கிறாரோ அதையே தான் சொல்கிறேன். குரு பக்தி இருக்கிறவாளுக்கு அதுதான் நடக்கும். சிகாகோவில் ஸ்பீச்சுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கார் விவேகானந்த சுவாமி. அந்த கூட்டத்தை பார்த்தா 7000-8000 பேர் உட்கார்ந்துட்டு இருக்கா. என்ன பேசுறதுன்னு புரியல. பார்த்தா எல்லாம் எழுதி வச்சுன்னு படிக்கிறான். எழுதின்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல. இவரோட டேன் வரும், அவளுக்கு விவேகானந்தான்னு சொல்ல வராது, சுவாமி வைவிகானந்த அப்படின்னு சொல்லுவாள். ஐ வில் டாக் ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படின்னு போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருக்கார். மார்னிங் செஷன் முடிஞ்சுடுத்து, மத்தியான செஷன் முடிய போகிறது, நீங்கள் பேசி தான் ஆகணும்னுட்டா. வி அலாட் யூ 5 minutesன்னா என்ன பேசுறதுன்னு புரியலையே. நம்ம சனாதன தர்மத்து விஷயங்கள் எக்கச்சக்கமாக இருக்கு. 5 நிமிஷத்தில் என்னத்தை பேசுறது? இந்த சபையை பார்த்தா மைக்கு கிடையாது, மைக்கு கிடையாது, கத்தி நின்றுண்டு பேசணும். ஒரு நிமிஷம் குருநாதரான பரமஹம்சரை நினச்சிண்டார், சாட்சாத் சரஸ்வதியான சாரதா தேவியை நினச்சிண்டார். அதுக்கப்புறம் கம்பீரமாக சபையை ஒரு பார்வை பார்த்தார். அன்னி பெசன்ட் எழுதுறா, அந்த பார்வை அப்படி பார்த்தார பேசுறதுக்கு முன்னாடி அதில் ஹி கேப்சர்ட் எவ்ரிபடிங்கிறார். அப்புறம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னார். 5 நிமிஷம் கைத்தட்டி முடிஞ்சு போயிடுது. இந்த வார்த்தையை அவர் மட்டும்தான் சொன்னாரானா? இல்லை, காத்தாலேருந்து நிறைய பேர், பொதுவாக லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென் தான் சொல்லுவா, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்ல மாட்டா. ஆனால் 1-2 பேர் சொல்லியிருந்திருக்கா. இவர் சொன்னது ஹிருதயத்தோட அடி ஆழத்திலேருந்து நீங்கள் அத்தனை பேரும் எனக்கு வருவுகாராங்கிற எண்ணத்தோடு சொன்னதுனால எல்லாரோட மனசையும் டச் பண்ணிடுத்து அந்த வார்த்தை. ஸ்டாண்டிங் ஓவேஷன், கைத்தட்டியிருக்கா 5 நிமிஷம். யுவர் டைம் ஹேஸ் பின் எக்ஸ்டெண்டட் அப்படின்னுட்டான். அதுக்கப்புறம் உலகமே ஆச்சரியப்படுற அப்பேற்பட்ட சிகாகோ ஸ்பீச் விவேகானந்த சுவாமி கொடுத்து உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் அரவணைச்சு அன்பு காட்டக்கூடிய நம்ம தர்மத்தோட ரிஷிகளோட மதத்தோட பெருமையை அங்கே பறைசாற்றிட்டு வந்தார்னு இருக்கு. கீழே இறங்கின உடனே அவர் ஷேக்கன் கொடுக்கறதுக்கு, அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு எல்லாரும் நிற்கிறா. அவர் யாராவது இதை நோட்ஸ் எடுத்திருக்காளா, நான் என்ன பேசினேன்னு எனக்கு தெரியலேங்கிறார். அதுதான் நிஜம், அதுதான் நிஜம். இந்த குரு கிருபை உள்ளே இருந்து இயக்கும். ஹரிதாஸ் சுவாமிகள் 1975 கணேசாதி தியானங்கள் பாடி ஒரு, அப்போல்லாம் இந்த கிராமஃபோன் ரெக்கார்டு பெருசு எல்பி அதுதான் வரும், பெருசாக தட்டு மாதிரி இருக்கும். இப்போ சாப்பிட்றதுக்கு அன்னதானத்துக்கு தட்டு கொடுக்குறாள், அது மாதிரி பெருசாக இருக்கும். அதை போட்டு விட்டு தான் சுற்றணும். அப்புறம் அதெல்லாம் மாறி கேசட்டு அப்புறம் சிடி இப்போ பென்ட்ரைவ் இப்போ செல்லுலேயே எல்லாம் வந்துடுத்து. அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஹெச்எம்வி கம்பெனிலேருந்து அதை ரிலீஸ் பண்ணினான். கீவாஜா தான் ரிலீஸிங் ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தார். நாங்கள்லாம் போயிருந்தோம். அப்போ சொன்னார், ஹரிதாஸ் சுவாமிகள் பாடும்போதும் பேசும்போதும் எல்லாம் வல்ல குருமூர்த்தி என்னுள்ளிருந்து என்னை இயக்கி பேச வைக்கட்டும்னு சொல்லிட்டு தான் பேசுவார், பாடுவார். அதனால் அவருடைய வாய்ஸாக அவர் நினைக்கல, அவரோட குருநாதரோட குரலாக நினச்சார். ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ். அதான் ஹெச்எம்வியோட எக்ஸ்பேன்ஷன். அந்த கம்பெனியோட பேர் ஹெச்எம்வி. அதோட இது என்ன, ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸா. அதோட சிம்பல் என்ன போட்டிருக்கும், காலமான தன்னுடைய எஜமானோட குரலை கேட்டுட்டு இந்த கிராமஃபோன் ஸ்பீக்கர்கிட்ட ஒரு நாய் நிற்கிறாப்பில் போட்டிருக்கோம். அதான் சிம்பல். அப்படி ஹெச்எம்விங்கிறது ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ், உள்ளேருந்து என் குருநாதன் பேசுகிறார் அப்படிங்கிறது குரு பக்தாளுக்கு அனுபவம். அதை சுவாமி சொல்கிறார். அதுக்கப்புறம் தன் குருநாதன் தனக்கு அனுகிரகம் பண்ணினதை சொல்லும் பொழுது, புண்ணிய க்ஷேத்திரமான ஸ்ரீ காஷ்மீரத்தில் ஒரு மகத்தான வட விருட்சம் இருந்து
நீண்ட காலமாக சாதுக்களான பட்சிகளுக்கு மிக்க ஆதாரமாய் உள்ள அண்டும் இடமாக இருந்தது. புண்ணிய க்ஷேத்திரமான காஷ்மீர க்ஷேத்திரம், சாரதாதேவி கோவில், அந்த காலத்தில் பகவத்பாதாள் காலத்தில் இருந்த கோவில். எத்தனையோ வருஷம் கழிச்சு இன்றைக்கி நம்ம தேசபக்தரான பிரதம மந்திரியுடைய ஒரு தயவால் இன்றைக்கி அந்த கோவில் திறக்கப்பட்டு பூஜை பண்ணப்படுறது. சங்கராச்சாரியா ஹில்லில் ஆச்சாரியால் பிரதிஷ்டை பண்ணப்பட்டு பூஜை பண்ணப்படுறது. அது காஷ்யப ரிஷி இருந்த க்ஷேத்திரம், காஷ்மீர க்ஷேத்திரம். அங்கே ஜோதிர் மடத்தில் தான் நம்ம சுவாமியுடைய குரு இருந்தார். புண்ணியக்ஷேத்திரமான ஸ்ரீ காஷ்மீரத்தில் ஒரு மகத்தான வட விருட்சம் இருந்தது. வட விருட்சம்னா ஆலமரம். ஒரு பெரிய மரம் இருந்தது. யாரோ சொல்கிறார்? தன் குருநாதன் தான் சொல்கிறார். ஒரு பெரிய மரம் இருந்தால் நிறைய பட்சிகள்லாம் அந்த மரத்தில் அண்டிக்கும் இல்லையா? அதுகளுக்கு ஒரு ஆசிரியம், அடைக்கலமாக இருக்கும். சாதுக்களை பட்சிகள்னு சொல்கிறார். ஏன்னா பட்சிகள் அன்னன்னைக்கு சாப்பிடும், அடுத்த நாளைக்கு சேர்த்து வைக்காது. இன்றைக்கி இந்த மரத்தில் இருக்கும், நாளைக்கு இன்னொரு மரத்தில் இருக்கும். முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு இந்த பட்சிகள் வளர்ந்து கொடுத்தோன்னா இது வேறு அது வேறு, இப்படி டிட்டாச்சாக ஒரு வாழ்க்கை நம்மளால் வாழ முடியுமா? பாகவத மகாத்மியத்தில் கோகர்ணங்கிட்ட அவள் அப்பா சொல்கிறார், துந்துகாரிங்கிற அவருடைய செல்ல பிள்ளை என்னை அடித்து வெளியில் தள்ளிவிட்டாண்டா கோகர்ணா என் பிள்ளைங்கிறார். அப்பா அடி வாங்கினதுக்கப்புறம் என் பிள்ளைங்கிறியப்பா, அடி வாங்கிட்டு என் பிள்ளைன்னு சொல்கிறியே, அதுதான் பாசம். அத்தனை சுலபத்தில் விட்டுடுமா? நம்மளை கவனிக்கலைன்னாலும் ஒரு ஓரத்தில் ஒரு பாசம் ஓடும் இல்லையா? பட்சிகள்லாம் அப்படி பறந்துடுறதோ இல்லையோ, சாதுக்கள் அப்படி தான் இருக்காங்க. அதனால் சாதுக்களாகிய பட்சிகளுக்கு மிக்க ஆதாரமாய் உள்ள அண்டும் இடமாக இருந்தது என் குருநாதன் இருக்கிற இடம். அத்தனை சாதுக்கள் அவருக்கு சேவை பண்ணி அவர்கிட்ட ஞானத்தை பெற்றுக்கொண்டு வைராகியத்தை பெற்றுக்கொண்டு பக்தி உணர்வோடு இருந்துட்டுருந்தான். அப்பேற்பட்ட என் குருநாதன் அந்த மரத்தின் விதை காற்று மூலமாகவோ பறவைகள் மூலமாகவோ பல்வேறு இடங்களில் போய் சேர்வது போல, மரத்துலேருந்து அப்படி காற்றுல அந்த விதை எங்கேயாவது போய் விழும். இல்லைன்னா பட்சிகள் இப்போ வேப்பமரம்லாம் இருக்குன்னா அந்த வேப்பங்கொட்டையை காகம் தின்னுட்டு எங்கேயாவது கொண்டு போய் விருஷ்டிக்கும். அந்த கொட்டையிலேருந்து ஒரு செடி முளைச்சிடும். ஒரு தக்காளி பழம் சாப்பிட்றோம், தூக்கி எறிகிறோம், அழுகி போனது பாதியை தூக்கி, அதுலேருந்து ஒன்று முளைச்சிடும். அப்படி தற்செயலாக முளைக்கிறது இல்லையா? காற்றுனாலேயோ பட்சிகள் மூலம். சுவாமி சொல்கிறார், அந்த மரத்தின் விதை காற்று மூலமாகவோ பறவைகள் மூலமாகவோ பல்வேறு இடங்களில் போய் சேர்வது போல அந்த காஷ்மீர ஞான விருட்சத்தின் விதை ஒன்று பகவத் சங்கல்பத்தால் இந்த தபோவனத்தில் சேர்ந்தது. குருநாதனோட கருணையால் அந்த வட விருட்சத்தோட ஒரு விதையான நான் எங்கெங்கேயோ சஞ்சாரம் பண்ணி இப்போ தபோவனத்துக்கு வந்துவிட்டேன் அப்படின்னு சுவாமி சொல்கிறார். என்ன நிறைய பேர் கேட்பா, கோவிந்தபுரம் உங்களுக்கு சொந்த ஊரான்னா? ஒரு பக்கம் பார்த்தா சொந்த ஊர் தான், ஒரு பக்கம் பார்த்தா சொந்த ஊர் இல்லை. நமக்கு நேட்டிவ்னு சொல்கிற மாதிரி பிறந்து வளர்ந்த ஊர் இல்லை. பாகவதால் எல்லாருக்கும் குரு ஜெகத்குரு போதேந்திர சுவாமிகள். இன்றைக்கி குரு பௌர்ணமி, அவரோட ஜெயந்தி, போதேந்திர சுவாமிகள் அவதார தினம். அப்போது பாகவதாளுக்கு எல்லாருக்கும் சொந்த ஊர் எது? மாகேரே பண்டரின்னு எங்கள் சொந்த ஊர் கோவிந்தபுரம்னு சொல்லிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் எங்கேயோ சென்னையில் பிறந்து எங்கள் மெட்ராஸ்லேயே படித்து என்ன கம்பெனிலேயோ வேலை பார்த்து எப்படி எல்லாமோ வாழ்க்கையில் வருபட்ட ஒரு ஜீவனை குரு கிருபை கொண்டு இங்கே கோவிந்தபுரத்தில் போட்டிருக்கு. சுவாமி சொன்ன வார்த்தையிலேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். நமக்கு இந்த ஊருக்கு என்ன சம்பந்தம்னா பகவானுக்கு தான் தெரியும் அந்த சம்பந்தம்னு. இந்த ஊரில் இருக்கும்படியாக சுவாமியும் குருஜியும் பண்ணினா, இந்த இடத்துல ஒரு சன்னிதானம் கட்டும்படியாக பண்ணினா, அப்படி எத்தனையோ சாதுக்களுக்கு ஆசிரியமாக அந்த வடவிருட்சம் இருந்ததுங்கிறாப்புல இப்படி சுவாமி இங்கே உட்காந்து அத்தனை பேருக்கும் ஆசிரியமாக இருக்கார், அவ்வளோ பேருக்கும் அனுகிரகம் பண்ணுறார். இந்த மணிவாசகங்கள் சுவாமியின் திருவாக்கிலிருந்து வந்த பொழுது கடலின் மடை வெண்டதென அவர்கள் கண்களில் ஆனந்த கண்ணீர் சொரிந்தது. புலகங்கள் ஏற்பட்டு மேற்கொண்டு பேச முடியவில்லை. சபையில் இருந்த அத்தனை பேர்களும் குருபக்தி எனும் உணர்ச்சி கடலில் ஆழ்ந்து பரவசம் அடைந்தனர். இதை சொல்லிட்டு சுவாமி அப்படியே குரு கிருப்பையை நினச்சி அழறார். இப்போ ஏற்பட்ட கருணை பண்ணினார் குரு. 12 வயசில் வீட்டை விட்டு கிளம்பி போன சுப்பிரமணியங்கிற குழந்தை பண்டரிபுரத்தை தன் குருவை பார்க்க, அந்த குரு இந்த குழந்தையை ஆட்கொண்டு அதுக்கு எல்லா விஷயங்களும் சொல்லி கொடுத்து ஞான சாதனையை பழக்கி அத்தியாத்மிக அனுபவத்தை கொடுத்து
ஒரு ஆச்சாரியனாக ஆக்கி பண்ணினார்ங்கிற அந்த நிலைமையை நினைக்கும் பொழுது கண்களில் தண்ணீர் அப்படியே கொட்டுறது, கண்ணீர் கொட்டுறது. சபையில் இருக்கிற எல்லாரும் அந்த குரு பக்தியை பார்த்துட்டு அவளும் உணர்ச்சி வசப்பட்டுட்டா. நேற்றுக்கு இருந்துட்டு சித்தியான குருவை நினச்சி இன்னைக்கு பேசலை. 100 ஆண்டுகளுக்கு முன் தன் குருவை விட்டு பிரிந்த சுவாமிகள் தற்போது தான் தாயை விட்டு பிரிந்த செய்போல உணர்ச்சி வசப்பட்டிருக்கும் இந்நிலையை அப்போது அவைகண் இருந்த பிரம்மஸ்ரீ வெங்கட சுப்பையர் சபையினருக்கு விளக்கி சுவாமிகளின் திருவாக்குகளின் கருத்தை கீழ்கண்டபடி கூறினார். காஷ்மீர தேசத்தில் இருந்த வடவிருட்சம் நமது ஞான பிதாமகர்களான சிவரத்னகிரி ஆச்சாரியர்கள். குருநாதருங்கிறவர் நமக்கு அப்பா, குருவோட குரு நமக்கு தாத்தா இல்லையா? அவர் நமக்கு பிதாமகன் சிவரத்னகிரி சுவாமிகள். அவர்களை பற்றி நமது ஞான தந்தை தங்கள் உணர்ச்சியை நமக்கு ஊட்டுகிறார்கள். குரு பக்தி எப்படி இருக்கணுங்கிறத சுவாமி நமக்கு சொல்லி கொடுக்கிறார். குரு பக்தி என்பது குருவினிடம் உள்ள உறவு காரணமாக ஏற்படும் உத்தமமான உள்ளுணர்ச்சியாகும். நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு இவ்வளவு பண்ணிட்டேளே, இவ்வளவு அனுகிரகம் பண்ணிட்டேளே, குருநாதா குருநாதா குருநாதன் கதறுன்னு கதறுவானா அந்த குருபக்தன். அந்த குருவுக்கு சம்மதமாக வாழணும், இந்த குருவுக்கு பிடிச்ச மாதிரி என் வாழ்க்கை அமையணும். பார்க்குற அத்தனை பேரும் குரு ஸ்வரூபமாக நினச்சி அத்தனை பேருக்கு சேவை பண்ணணுங்கிற ஒரு பாவனை வந்துடுவான். வேலூர் மடத்தில் விவேகானந்த சுவாமி இருக்கிற காலத்தில் அப்போ ஃபாரின்லாம் போயிட்டு வந்துட்டார். அவர் லெக்சர்ஸ் எல்லாம் பப்ளிஷ் ஆகிடுத்து. ஹி பிகேம் ஸோ ஃபேமஸ். பூஜை பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு சன்னியாசிகள் இருக்கா. இன்றைக்கி நான் பூஜை பண்ணுறேன்னு சொன்னேன். உடனே சுவாமிஜி பூஜை பண்ண வர்றார், எல்லோரும் பார்க்கலாம். ஒரு மகான் பூஜை பண்ணுறதை பார்க்குறதே ஒரு அழகான காட்சி இல்லையா? பூஜைக்கு வேணுங்கிற திரவியங்கள்லாம் ரெடி பண்ணிவிட்டா. அவர் டக்குன்னு பூ எடுத்து போட்டு மணி அடிக்க மாட்டாராம். உக்காண்டு முதல்ல மனசார நன்னா தியானம் பண்ணிவிடுவாராம். மனசு அடங்கி லேசாக பகிர்முகப்படும்போது தான் பூஜையை ஆரம்பிப்பாராம். வழக்கம் இருக்குது. பூஜைக்கு விட தியானத்துக்கு தான் அதிக நேரம் ஆகும். அன்றைக்கி ரொம்ப நேரம் தியானம் பண்ணினார். எல்லோரும் தியானம் பண்ணினா கொஞ்சம் கழிச்சு எல்லோரும் கண்ணை திறந்து பார்க்கும்போது அவர் சீட்லேருந்து எழுந்து விட்டார். சரி பூஜை பண்ண போகிறாருன்னு பார்த்தா புஷ்பத்தை எடுத்து சந்தனத்தோடு கலந்து குருதேவருக்கு போடுவா. அதை எடுத்து அங்கே இருக்கிற ஒரு பக்தரோட தலையிலையும் போட்டுவிட்டு கை கூப்பிட்டு எழுந்து போயிட்டாராம். அவ்வளோதான். இதுதான் பூஜை. பெரியவாளோட சதாப்தி வீடியோ பார்த்தேன்னா பெரியவா காதில் சொல்லுவா, பக்தாள்லாம் உட்காந்துட்டுருக்கா, பெரியவா அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லுவா. இப்படி பண்ணணுமோ இல்லையோ, பெரியவா இப்படி பண்ணுவார். அதுதான் வந்தனம். அத்வைத்தம்ங்கிறது என்ன, சும்மா ஒரு ஃபிலாசபி இல்லை. அத்தனை பேருக்குள்ளேயும் தெய்வத்தை நான் பார்க்க எனக்கு துப்பு இல்லைன்னா எனக்குள்ளே இருக்கிற சாமியை நான் இங்கேருந்து பார்க்க போகிறேன் இல்லையா? அந்த பாவனை அத்தனை பேரையும் குருவாக பார்க்கக்கூடிய அந்த உன்னதமான நிலை குரு பக்தியோட வெளிப்பாடாக உன்னதமாக கிடச்சிடும்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் பிறகு சுவாமிகள் தொடர்ந்து பேசினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அறந்தான் இயற்றும் அவனிலும் கோடி அதிகம் இல்லம் துறந்தான். எத்தனையோ தர்மங்களை பண்ணக்கூடிய பெரிய தர்மிஷ்டனாக இருக்கிறவனை விடவும் சிறந்தவன் யார்? குடும்பத்தை இருந்து சம்பாதிச்சு தர்மம் பண்ணுறேன் அப்படிங்கிறவன் நல்லவன் தான். பண்ணுறேங்கிற எண்ணம் என்றைக்காவது மனசில் பூந்து அவனுக்கு எடுத்துடுமே. அதை விட வீடையும் நான் என்னதுங்கிற எண்ணத்தையும் விட்டுட்டு வைராக்கியசாலியாக போனவன் சிறந்தவன். அறந்தான் இயற்றும் அவனிலும் கோடி அதிகம் இல்லம் துறந்தான். அவனில் சதகோடி உள்ள துறவிடுவான். கிளம்பி சன்னியாசியாக போயிட்டு சன்னியாசிக்கான பக்குவம் வராமல் சில பேர் திண்டாடுவான். அப்படி இல்லாமல் குடும்பத்தில் இருந்தாலும் கிளம்பி போனாலும் மனசளவில் வைராக்கியம் இருந்துடுத்துன்னா அவன் இவனை விட சதகோடி மதிப்பு உள்ளவன், உள்ளத்துறை உடையவன். மறந்தான் அறக்க கற்று அறிவோடு இருந்து இருவாதனை அற்று இறந்தான் பெருமையை என் சொல்வேன் கட்சி ஏகம்பனே. எந்த விதமான ஆக்ரோஷமோ கோபதாபங்களோ இல்லாதபடிக்கு குரு அருளால அறிவு ஞானம்ங்கிறத பெற்று இரு வாதனைகள் துவந்தங்கிற சுகதுக்கத்தை கடந்த நிலையில் எவன் இருக்கானோ, அந்த சகஜமான பரமஹம்ச நிலையில் இருக்கானோ, அவன் பெருமையை எப்படி சொல்லுவேன் கட்சி ஏகம்பனேன்னு யார் சொல்கிறா? பட்டினத்தார் சொல்கிறார்.
என்பது உண்மை துறவின் பெருமையை விளக்கி சொன்ன பட்டினத்தடிகளின் திருவாக்கு. நீ பீடாதிபதியாரு, காஷாயம் கட்டின்று, வெள்ளை கட்டின்று, வஸ்திரத்தில் என்ன இருக்குது இல்லையா? நம்ம சுவாமி சொல்கிறது நான் அடிக்கடி கதையில் சொல்லி நீங்கள் கேட்டிருக்கலாம். அகத்து உறவு கூடாது, அகத்துறவு வேண்டும் இல்லையா? மனசளவில் வைராக்கியம் இருந்து இந்த உலகத்தில் எல்லாமே நிலையில்லாதது, சாஸ்வதம் இல்லாதது. பக்தி ஒன்று தான் சாஸ்வதம். அந்த பக்தியினால் ஞானம் கைகூடும். இந்த பக்தியும் ஞானம் வர்றதுக்கு சத்சங்கம் முக்கியம். சத்சங்கம் கிடைக்கிறதுக்கு எதையும் எதிர்பாராத நிஷ்காமிய கர்மாங்கிற சேவை மனப்பான்மை வேணும். அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் படிப்படியாக நமக்கு அது கிடைச்சிடும். இந்த நிலையில் யார் இருக்காளோ அந்த பரமஹம்ச நிலையில் இருக்கிறவா தான் உண்மையான சன்னியாசிகள். ராமகிருஷ்ண பரமஹம்சர் காவி கட்டிக்கல, ராமலிங்க சுவாமிகள் காவி கட்டிக்கல, கதிர்காம சுவாமிகள் காவி கட்டிக்கல, சேஷாத்ரி சுவாமிகள் சன்னியாசம் வாங்கிட்டார். அதுக்கப்புறம் வெள்ளையோ காவியோ சாக்கு துணியோ கந்தலோ எது கிடைச்சதோ உடுத்திப்பார், உடுத்திக்காமலும் இருப்பார். பிரம்மேந்திரால் காஷாய வஸ்திரம் சன்னியாசம் வாங்கிட்டு கட்டின்னு இருப்பார். அப்புறம் இல்லை, காஷாயம் கட்டிக்கப்படாதுங்கிற அர்த்தம் இல்லை. காவி கட்டிட்டு எத்தனையோ மகான்கள் இருக்கா, அப்படி இல்லாத மகான்களும் இருக்காங்கிறதுக்காக அதை சொல்கிறேன். அது அடையாளம் இல்லை. அவர் என்ன ஜாதி? யோகிராம் சூரத்குமார் காவி கட்டின்றாரா? இல்லை. ஆனால் ஞானி, வைராக்கியசாலி, துறவி. அதனால் இப்படியும் மகான்கள் உண்டு, அப்படியும் மகான்கள் உண்டு. எது விஷயம்னா கனிஞ்சிருக்காளா, பழம் பழுத்திருக்காங்கிறது விஷயம். அதை சொல்லிட்டு இதன் பொருள் இல்லறத்தை நடத்துகிறவனை காட்டிலும் புறப்பற்று நீங்கி சந்நியாசத்தை மேற்கொள்பவன் கோடி மடங்கு உயர்ந்தவன். அவனை விட அகப்பற்று ஒழித்து துறவு பூண்டவன் 100 கோடி மடங்கு சிறந்தவன். தர்மம் அல்லாததை அடியோடு ஒழிக்கும் பொருட்டு சாஸ்திரங்களை அபியாசம் செய்து பரம்பொருளில் ஆழ்ந்து இருவகை துன்பங்களிலிருந்தும் விடுதலை பெற்று மனம் இறக்க பெற்றவன் பெருமையை என்னென்று சொல்வேன். ரொம்ப அழகான வார்த்தை. நாம் இறக்கிறதுங்கிறது நமக்கு தெரியும். நீ இரு, இல்லாமல் போ. நீ இருக்கும்போதே உன் மனமானது இறந்து விட வேண்டும்ங்கிற. மனசுங்கிறது எண்ணங்களோட குவியல். பெரும்பாலும் நல்லதை விட கெட்டது தான் ஜாஸ்தியாக இருக்குது. நமக்கே தெரியும். ரேஷியோலாம் ஒருத்தர் சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டாம். நம்மளுடைய இன்டர்னல் ஸ்கேனிங் நமக்கே தெரியும். அதனால் எண்ணங்கள் இல்லாத நிலைங்கிறது ஏற்பட்டுடுத்துன்னா ரொம்ப சிறந்தது. அது எப்படி ஏற்படும்? சத்சங்கத்திலேயே இருக்க 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 கெட்ட எண்ணங்கள் போய் நல்ல எண்ணங்கள் வந்து அதுவும் அந்தர்முகமாகி எண்ணம் இல்லாத நிலை ஏற்பட்டு போயிடும். அவளுக்கு சுக துக்கம் இல்லை, அதிலேருந்து விடுபட்டுடுவா. அப்படி மனம் இறக்க பெற்றவன். சரீரம் இறந்தாலும் மனசு இறக்கலைன்னா இன்னொரு ஜென்மா எடுக்கணும். நான் அடிக்கடி சொல்கிற எக்ஸாம்பிள், செல்ஃபோன் கெட்டு போனால் மாற்றிப்போம், சிம் கார்டு அதே தான் எடுத்து போட்டுப்போம் இல்லையா? உடம்பு மாறும், ஆனால் மெமரி போகாது. மறு ஜென்மா எடுத்தாலும் திருப்பியும் அதுலேருந்து விட்ட இடத்துலேருந்து தொடரணும். அதனால் மனசு இறந்து விடுத்துனா, சரீரம் இருந்தபோதும் மனம் இறந்து விட்டால் அதுதான் ஞானிகளோட நிலை. இந்த மகான்கள் அவள் எல்லாம் தான் இன்றைக்கி நினைக்கக்கூடிய தினம் குரு பௌர்ணமிங்கிறது. அப்பேற்பட்ட தினம் என்ன? மனம் இறந்து போன நிலை. வேதவியாசர் அப்படி தான் இருந்தார். எந்த நேரத்தில் யார் கூப்பிட்டாலும் வந்து ஆவிர்பவிச்சார்னு அண்ணா வியாச விஜயத்தில் சொல்கிறார். யாருக்கும் எந்த அனுகிரகமும் பண்ணுவார். பண்ணிட்டு அனுகிரகம் பண்ணினேங்கிற எண்ணம் கூட இல்லாமல் நகர்ந்து போயிடுவார் இல்லையா? அகேதுனா அந்யானபி தாரையந்தகா. யார்கிட்டையும் எதுவும் எதிர்பாராமல் உனக்கு நல்லது பண்ண வேண்டியது என் கடமை. நீ என்னை நினச்சா நினச்சிக்கோ, நினச்சி காட்டா போ, ஐ டோன்ட் கேர் இல்லையா? அதுதான் உண்மையான அன்பு. என்ன தெரியுமா? ஜெய கிருஷ்ணமூர்த்தி சொல்கிறார், ஐ லவ் யூ, ஐ டோன்ட் வாண்ட் எனி திங் ஃப்ரம் யூ. அதுதான் உண்மையான அன்பு. அன்புங்கிறதே இன்றைக்கி வேறு மாதிரிலாம் அபத்தம் பண்ணிவிட்டோம். அப்படி இல்லை. சுத்தமான பிரேமை என்ன தெரியுமா? உனக்கு செய்யறதுக்கு எனக்கு ஆசையாக இருக்குது, உங்கள்கிட்டேருந்து நான் ஒன்றுமே எதிர்பார்க்கலப்பா. அதுதான் உண்மையாக. இது யாரால் இந்த அன்பு காட்ட முடியும்? ஞானிகளால் காட்ட முடியும். அந்த மாதிரி சொல்லிட்டு மனம் இறக்க பெற்றவன் பெருமை என்னென்று சொல்வேன். காஞ்சிபுரத்தில் எழுந்தருளுடைய ஏகாம்பரநாதனே என்ற பட்டினத்தடிகளின் இவ்வறுமை திருவாக்கில் கடைசியாக குறிக்கப்படும் லட்சணங்கள் அனைத்தும் சம்பூர்ணமாய் அமையப்பெற்றவர் எனது அருமை சத்குருநாதன் சொல்கிறார். எதுக்கு சொல்கிறார்? சிவர்த்தகிரி சுவாமிகளை பற்றி. சிவர்த்தகிரி சுவாமிகள் எப்படி இருந்திருப்பார்? சக்கச்சவேல்னு இருந்திருப்பாரா?
நல்ல பர்சனாலிட்டியா, உயரமாக இருந்திருப்பாரா, குள்ளமாக இருந்திருப்பாரா, ஒரு எந்த ஊரை சேர்ந்தவராக இருந்திருப்பார். நமக்கு இந்த மாதிரி பயோடாட்டா விஷயங்கள் தான் வேணும். இது தேவையில்லை. சிவர்த்தகிரி சுவாமிகளுடைய குணங்கள் என்ன, அது என்ன வேணும். ஒருத்தர் மகானா மகான் இல்லையான்னு எப்படி ஜட்ஜு பண்ணுவேன்? குணத்தை வச்சு ஜட்ஜு பண்ணணும். ஃபிசிக்கல் சமாச்சாரம் தேவையில்லை. இந்த குணங்கள் அமையப்பெற்றவர் எனது அருமை சத்குருநாத் சுவாமி. சில சமயங்கள் தான் அவர் குருவை பற்றி பேசியிருக்கார். விவேகானந்த சுவாமி ஏகப்பட்ட லெக்சர்ஸ் கொடுத்துருக்கார். பரமஹம்சரை பற்றி பேசினது ரொம்ப கம்மி. அதை ஒருத்தர் கேட்டார், நீங்கள் ரொம்ப கம்மியாக அவரை பற்றி பேசியிருக்காள. ஆமாம், நான் அவாய்ட் பண்ணுறேன், கூடுமான முட்டுக்கோங்கிறார். ஏன்னா அவரை நினச்சுட்டா பேச முடியலப்பா. எங்கேயோ சுற்றின்னு இருந்த ஒரு விடலை பையன் என்னை இப்படி ஆக்கிவிட்டாரே, அவரை நினச்சா என்னால் பேச முடியுமா அப்படிங்கிற. அவரோட சரித்திரத்தையே ஒரு தரம் ஜனங்கள்லாம், ஹூ இஸ் விவேகானந்தா, வி வாண்ட் டு நோ, வி ஹவ் நாட் சீன் அ ஜீனியஸ் லைக் யூ, a man of high wisdom, you have to tell about yourselfங்கிறா. சரி, லாஸ்ட் டே ஆஃப் மை ஸ்பீச் ஐ வில் டாக் அபவுட் மை செல்ஃப் அப்படின்னார். எல்லாம் அட்வர்டைஸ் பண்ணுங்க, நிறைய பக்தாள் வரட்டும்னார். என்ட்ரன்ஸ் ஃபீ எல்லாம் வச்சா பயங்கர கூட்டம். விவேகானந்தா இஸ் கோயிங் டு ஸ்பீக் அபவுட் ஹிம்செல்ஃப். என்ன சொல்ல போகிறாருன்னு பார்க்குறா. பாரத தேசத்தில் வங்காளத்தில் காமார்புக்கூர்னு ஒரு கிராமம்னு ஆரம்பித்து க்ஷுதிராம் சட்டர்ஜி, சந்திரமணி தேவி அவளுக்கு குருதேவர் ராமகிருஷ்ணர் அவதாரம் பண்ணினதுன்னு ஆரம்பித்து பரமஹம்சரோட சரித்திரத்தை பூரா விடாமல் சொல்கிறார். நடுநடுவில் தொண்டை தழுதழுக்கிறது, கண்ணில் ஜலம் வருது, தன்னை ஆசுவாசப்படுத்தின்னு கதையை சொல்கிறார். ஒரு இடத்துல கூட இவரை பற்றி ஒரு இன்சிடெண்ட்டே வரல. உபன்யாச டைம் முடிய போகிறது. சொல்கிறார், அப்பேற்பட்ட மகானுக்கு நிறைய பக்தா சிஷ்யாள் உண்டு, ஒரே ஒரு உதவாக்கரை உண்டு, அது நான். இதுதான் என் கதை அப்படி, திஸ் இஸ் மை ஸ்டோரி அப்படின்ட்டார். அவ்வளோதான். சீதாதேவி கேட்குற ஆஞ்சநேய சுவாமிகிட்ட, ராவணன் இப்பேற்பட்ட பராக்கிரமத்தோடு இருக்கானே, நீங்கள் வானர சைன்யத்தை வச்சுன்னு என் பிரபு இங்கே வந்து அவனை ஜெயிச்சு என்னை கூட்டின்னு போயிட முடியுமா அப்படின்னு கேட்குறது ஆஞ்சநேயர் சொல்கிறார், அம்மா சமுத்திரத்தை பறந்து தாண்டி வந்தேனா, இங்கே நான் என்னென்ன அட்டகாசம் பண்ணுறேன் நீங்கள் பார்த்துருக்கேள், பார்க்க போகிறேள். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, அந்த வானர சைன்யத்திலேயே சக்தி குறைஞ்ச வானரன் நான் தான். நான் இவ்வளோ பண்ணினேன்னா மற்றவாள் இவ்வளோ பண்ணுவாள், எங்களுக்கெல்லாம் பிரபுவாக இருக்கிற சுவாமி என்ன பண்ணுவார் அப்படி சொல்கிறார். இதுதான் அடக்கம். அடக்கம் அமரருள் விற்கும் சுவாமி அப்படி சொல்கிறார். அந்த குருநாதன், அந்த மகாபுருஷனை ஸ்மரிக்கும் தினம்தான் இந்த சுதினம்ங்கிற. இந்த குருநாதனை நினைக்கக்கூடிய நாள், எல்லா நாளும் நினைக்கணும். ஆராதனை தினத்தில் அதிகமாக நினைக்கணும். நம்மளை ஒரு சாமானிய மனுஷ பிறவியை உன்னதமான தெய்வீகமான பிறவியாக மாற்றி மறுஜென்மா இல்லாமல் பண்ணி கடவுளோடையே நம்மளை கலக்கும்படியான ஒரு பாக்கியத்தை குருநாதனால் மட்டும்தான் கொடுக்க முடியும், வேறு யாராலையும் கொடுக்க முடியாது. குருங்கிற வார்த்தைக்கே குருகீத ஸ்லோகத்தில் சொல்கிறது, குங்கிற வார்த்தை அந்தகாரத்தை குறிக்கும், இருளை, அஜ்ஞான இருளை குறிக்குங்கிறது. ரூங்கிறது அக்னி பீஜாட்சரம், ரேபம், அதை குறிக்கும். அது தன் நிரோதகா அப்படிங்கிறது, அந்த அஜ்ஞான இருட்டை நீக்கக்கூடிய ஞான ஒளி. இப்போ குருங்கிறவர் யார்? அறியாமை இருளை நீக்கி ஞான ஒளியை கொடுப்பவர் அப்படின்னுட்டா, அவர் பண்ணுற உபகாரத்தை யார் பண்ண முடியும்? அவருக்கு நாம் என்ன கைமாறு பண்ண முடியும்? குருவை ஸ்மரிச்சுட்டே இருக்கணும், அவர் காட்டின வழியில் இருந்துகிட்டே இருக்கணும். அந்த வழி எல்லாருக்கும் சொல்லணுங்கிறத நம்ம கடமையாக நினைக்கணும். அதை தான் சுவாமி பண்ணினார். மேற்கொண்டு சுவாமி பேசினதை அடுத்த மாதம் சத்சங்கத்தில் பார்க்கலாம். அடுத்த பேராவோட ஆரம்பத்தில் காமகோடி பெரிவாளை பற்றி நம்ம சுவாமி சொல்கிறதுலேருந்து ஆரம்பிக்கிறது. அது அடுத்த மாதம் சத்சங்கத்தில் பார்க்கலாம். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்.